So, hello students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So, எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். So, அந்த சூப்பர் மூட், ஜாலி மூட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க because NEET எக்ஸாமுக்கு இனி 3 months தான் இருக்கு. ஓகே. So, என்ன ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. நான் உங்களோட கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி அஸ்வதி. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகே. ஸோ எஸ். ஸோ என்னடா மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி? என்ன எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா ஏதாச்சும் ஐடியா இருக்கா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ ஹியர் ஐ கேன் டிவைட் திஸ் ஒன் வேர்ட் இன்டு 2 வேர்ட்ஸ்ல. எலக்ட்ரோவும் இருக்கு, எலக்ட்ரோவும் இருக்கு, கெமிஸ்ட்ரியும் இருக்கு. ஓகே. ஸோ எலக்ட்ரோ மீன்ஸ் electricity, chemistry means என்ன chemistry தான். So here chemistry is related to electricity. Okay, here chemistry is related to electricity. அதுதான் என்னடா electrochemistry னா. Okay, so we can discuss. Okay, electrochemistry means இது என்ன chemistryயோட ஒரு branch தான் electrochemistry. Here we are converting electrical energy. Okay, electrical energy to chemical energy, chemical energy to electrical energy. So இங்க என்ன நடக்குது? கன்வர்ஷன் தான். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலிருந்து கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அண்ட் இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலேருந்து கெமிக்கல் எனர்ஜி அண்ட் கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் என்ன எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஸோ இதோட லைக் ஸ்டடீஸ் அண்ட் அதுதான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே என்ன எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலேருந்து கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அண்ட் கெமிக்கல் எனர்ஜியிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன தேவை? ஒரு செல் தேவை இல்லை? ஸோ இந்த ப்ரோசஸ் எல்லாம் நடக்கணும்னா என்ன தேவை? ஸோ செல்லு தேவை. ஓகே, ஒரு செல்லு தேவை. ஒரு cell is necessary to convert this electrical energy and chemical energy. So there are two type of cell. One is electrochemical cell. Electrochemical cell. இன்னொன்று எப்படி இருக்கும்? electrolytic cell. electrolytic cell. என்னடா electrochemical cell இல்லைனா electrolytic cell? electrochemical cellனா எப்படி இருக்கும்? இங்கே என்ன பண்ணும்? கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி, ஓகே, கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அதுதான் என்ன எலக்ட்ரோகெமிக்கல் செல். அப்போ எலக்ட்ரோலிட்டிக் செல்லுன்னா என்ன? ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்ல. எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் எலக்ட்ரோலிட்டிக் செல். அப்போ எப்படி இருக்கும்? இங்கே கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, கெமிக்கல் எனர்ஜி இல்லைனா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, என்ன யூஸ் பண்ணி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ obviously கெமிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இங்கே எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன? டேனியல் செல். ஸோ திஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல் இஸ் ஆல்சோ கோல்டு வோல்டாயிக் செல். ஓகே, வோல்டாயிக் செல் இல்லைன்னா கேல்வானிக் செல்னும் கூப்பிடும். ஓகே, திஸ் எலக்ட்ரோகெமிக்கல் செல் இஸ் ஆல்சோ known as galvanic cell இல்லைனா voltaic cell. Okay, so the example of galvanic or voltaic cell is Daniel cell. So இதுதான் நம்மளோட Daniel cell. ஸோ செல்லுன்னா என்ன? செல்லுக்கு 2 half cells தேவை. ஓகே, ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் செல் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் ஹாஃப் செல் இருக்கணும். இது கிளியர் தானே இந்த பிக்சர்? இல்லைனா ஐ வில் ட்ரோ த பிக்சர். ஓகே, ஸோ ஐ திங்க் ஏதோ பிரச்சனை இருக்குது. ஐ வில் ட்ரோ. ஓகே, ஸோ
ஸோ என்ன தேவை? 2 half cells தேவை. ஓகே, செல்லுனா 2 half cells தேவை. ஸோ half cellல என்ன வேணும்? ஒரு electrode வேணும். ஓகே, ஸோ ஐ எம் drawing electrode. electrode. ஒரு electrode இங்க இருக்கு and இன்னொரு electrode இங்கேயும் இருக்கு. ஓகே, clear? ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரான் ஆக்சுவலி கனெக்ட் பண்ணணும்ல. ஸோ எலக்ட்ரான் கனெக்ட் பண்ணணும். ஒரு கண்டக்டிங் வயர் வச்சு நான் இந்த எலக்ட்ராட்ஸை கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கனெக்டிங் வித் எ கண்டக்டிங் வயர் அண்ட் இங்கே என்ன இருக்குது? ஸோ ஐ எம் யூஸிங் அ voltmeter here to measure the current. ஓகே, ஸோ voltmeter இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 எலக்ட்ரோடு இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோட், ஓகே, என் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த எலக்ட்ரோட் இஸ் ஜிங்க். ஸோ ஜிங்க் இஸ் dipped in zinc sulfate solution. So this is zinc sulfate solution. Assume this is a zinc sulfate solution. Yes, this is zinc sulfate solution. ZnSO4. Okay. ஸோ இங்கே என்ன இருக்குது? என்னோட ரைட் சைடில் என்ன இருக்குது? ரைட் சைடில் ஹியர் காப்பர் electrode தான் இருக்குது. ஓகே, காப்பர் electrode தான் இருக்குது. அண்ட் ஹியர் electrolyte இஸ் copper sulfate solution. Okay, so copper is dipped in copper sulfate solution, CuSO4 solution. So இது externally நான் 2 electrodes connect பண்ணியிருக்கு and I can also connect internally. எனக்கு internally connect பண்ண முடியும். internal எப்படி நான் internally connect பண்ணும்? using salt bridge. Okay, using salt bridge I am going to connect these 2 solutions. Okay, so இதுதான் salt bridge. ஸோ ஒரு யூ ஷேப்டு டியூப். எதுக்காக சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறான்னு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தர்றேன். ஸோ இப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் செல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ செல்லில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ செல்லில் என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க், வாட் இஸ் ஆக்சிடேஷன் அண்ட் வாட் இஸ் ரிடக்ஷன்? சொல்லுங்கள், என்ன ஆக்சிடேஷன், என்ன ரிடக்ஷன்னா? ஐ வில் ரைட் ஹியர். என்னடா ஆக்சிடேஷன், என்னடா ரிடக்ஷன்? என்ன ஆக்சிடேஷன், என்ன ரிடக்ஷன்? Oxidation, I will give you a trick to remember oxidation and reduction. That is oil rig. Okay, oil rig. என்ன oil rigனா? Oxidation is losing of electron. Oxidation என்ன? அங்கே electrons lose ஆகும். அப்போ reduction na just opposite of oxidation. Reduction is gaining of electron. Reduction is gaining of electron gain பண்ணும். Reduction கப்புறம் என்ன electrons gain பண்ணும். என்ன ஆக்சிடேஷன் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இது மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், ஹியர். ஸோ இதுதான் நம்மளோட செட்டப். ஓகே, ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் யூ எகெயின் ஒன் மோர் ட்ரிக். ஓகே, ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் ட்ரிக். அது என்ன? லான். ஓகே, so I will give you one more trick. என்ன அது? lawn. என்ன lawnனா? என்ன bank lawn-ஆ? Do you think it's a bank lawn? Bank lawn-ஆ இது? இல்லை. lawn-னா என்ன? left side. Okay, this is my left side. So left side. What is happening in left side? Oxidation. Okay, oxidation. And அங்கே என்ன இருக்குது? ஆனோடு தான் இருக்குது. ஓகே, ஆனோடு இருக்குது. ஸோ ஆனோடோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த லான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லான் ஞாபகத்தில் வச்சா உங்களுக்கு தெரியும் இது ஆனோட் நார்மலி பாசிட்டிவ் தான் வரும்ல. ஸோ ஆனால் இங்கே நெகட்டிவ் வருது. பிகாஸ் இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. சொல்யூஷன் அண்ட் எலக்ட்ரோட் அதெல்லாமே சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பைஹார்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த லான் பைஹார்ட்டாக வச்சா உங்களுக்கு ஈஸியாக
இதுக்கு எப்படி எலக்ட்ரான் மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், ரைட் சைடில் என்ன இருக்கும், அது எல்லாமே ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, ஆக்சிடேஷன் எங்கே நடக்குது, ரிடக்ஷன் எங்கே நடக்குது, யார் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, யார் நெகட்டிவ் சார்ஜ், யார் பாசிட்டிவ் சார்ஜ், எல்லாமே இந்த லானில் இருக்குது. ஸோ இந்த லானோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் என்னோட ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ ரைட் சைடில் என்ன நடக்குது, ரைட் சைடில் ரிடக்ஷன், அது கேத்தோட். ஓகே, அண்ட் நெகட்டிவ். ஓகே, கிளியர். இதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான். ஓகே, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ லெட்ஸ் சி. இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு, இங்கே ஆக்சிடேஷன் தான் நடக்குது. ஓகே, ஆக்சிடேஷன் தான் நடக்குது. அண்ட் இது ஆனோடு தான், ஆக்சிடேஷன் தான் நடக்குது. இங்கே ஆனோடு தான் நெகட்டிவ். ஸோ நான் இங்கே நெகட்டிவ்னு சொல்லிட்டேன், இங்கே என்ன நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்படி எழுதலாம்ல, பிகாஸ் இங்கே என்ன நடக்குது, நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னன்னு கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் தான் எங்கே நடக்குது, இங்கே நடக்குது. ஆக்சிடேஷன்னா என்ன, ஆக்சிடேஷன் இஸ் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஆக்சிடேஷன் என்னடா, எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். யார் இங்கே எலக்ட்ரானை லூஸ் பண்ணும், இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, Znோட ஆக்சிடேஷன் நம்பர். Znோட ஆக்சிடேஷன் நம்பர் என்னடா, என்ன, Znோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, Znோட ஆக்சிடேஷன் நம்பர். Zn மெட்டலாக இருக்குது. ஓகே, எந்த எலமெண்ட் அது அப்படியே இருந்தாலும் ஓகே. ஸோ Zn இல்லைன்னா காப்பர் Cu அது மெட்டல் ஃபார்மில் இருந்தா, இல்லைன்னா எலமெண்ட்டாக இருந்தா, அதோட ஆக்சிடேஷன் எப்போவுமே 0 தான். ஓகே, Znோட ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே என்ன 0. ஓகே, கிளியர். ஆனால் ZnSO4ல இருக்கிற Znோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, ZnSO4ல இருக்கிற Znோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, தட் இஸ் +2. இங்கே என்ன வரும், +2. ஓகே, இங்கே ஜிங்க் சல்ஃபேட். ஓகே, ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் தான் இருக்குது. ஸோ Zn +2 அண்ட் SO4 என்ன -2, நியூட்ரல். ஓகே, Zn +2 SO4 -2. இங்கே என்ன நடக்குதுன்னா, Zn மெட்டல் இருக்குல்ல, ஸோ இந்த மெட்டல் 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஓகே, தட் மீன்ஸ் 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். ஓகே, 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மெட்டல் எங்கே வரும், இந்த மெட்டல் சொல்யூஷனில் வரும். ஓகே, அயன்ஸாக கன்வெர்ட் ஆகி இந்த சொல்யூஷனில் வரும் இந்த மெட்டல். ஓகே, ஸோ மெட்டல் என்ன ஆகும், இங்கே என்ன நடக்குது. ஸோ இது கிளியர் தானே, இது கிளியர் தான் நினைக்கிறேன். ஸோ ஐம் ரைட்டிங் ஹியர், என்ன நடக்குது, என்ன நடக்குது, என்ன நடக்குது, Zn எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு. ஸோ இது என்ன ஆனோடு தானே, ஐம் ரைட்டிங் ஹியர் ஆனோடு, ரைட்டிங் ஹியர் ஆனோடு. ஆனோடில் என்ன நடக்குதுடா, ஆனோடில் என்ன நடக்குது, எலக்ட்ரான் Zn 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு Zn2+ மாறிடும். Zn என்ன 2+ மாறிடும். Zn 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு Zn2+ மாறிடும். Zn2+ மாறிடும், +2 எலக்ட்ரான். அதுதான் என்ன ஆனோட்டில் நடக்குது. ஓகே, அப்போ என்ன கேத்தோட்டில் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன, இங்கே லூஸ் பண்ண 2 எலக்ட்ரான் இல்லை. ஸோ இந்த லூஸ் பண்ண 2 எலக்ட்ரான் இங்கேருந்து இந்த ரோடு வழியாக, இந்த கண்டக்டிங் வயர் வழியாக எங்கே போகும், இந்த பாசிட்டிவ் சொல்யூஷனில் போகும். பாசிட்டிவ் சொல்யூஷன்னா அது என்ன, கேத்தோட் சொல்யூஷன். ஓகே, கேத்தோடில் போகும், கேத்தோடில் போகும். அந்த 2 எலக்ட்ரான்ஸ் கேத்தோடில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ கேத்தோடில் யாரெல்லாம் இருக்குது, காப்பர் இருக்குது, காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது. காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, 0. காப்பர் சல்ஃபேட்டில் காப்பரோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, அது என்ன +2, SO4 -2. ஓகே, ஸோ +2 காப்பரோடதும் SO4 -2. ஸோ இங்கே என்ன நடக்குது, ஸோ இங்கே காப்பரோட ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் 0. ஓகே, மெட்டல் தான், காப்பர் மெட்டலோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 தான். ஓகே, ஸோ இங்கே சொல்யூஷனில் என்ன இருக்குது, காப்பர் சல்ஃபேட். ஸோ சொல்யூஷனில் காப்பர் சல்ஃபேட் Cu2+. ஸோ திஸ் Cu2+. ஸோ இங்கே இருக்கிற Cu2+
என்ன Cu2 ப்ளஸ்னா ஆல்ரெடி அங்கே 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி இருக்கிற ஓகே ஸோ பிகாஸ் இங்கே என்ன நடக்குது ரிடக்ஷன் நடக்குது ஓகே ரிடக்ஷன் நடக்குது ஸோ இங்கே இந்த Cu2 ப்ளஸ் ஓகே இந்த Cu2 ப்ளஸ் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல ஸோ யார் இந்த Zn ரிலீஸ் பண்ண 2 எலக்ட்ரான் என்ன இப்படியே மூவ் ஆகி இங்கே ரீச் ஆகிடுச்சுல்ல ஸோ அந்த 2 எலக்ட்ரானை இந்த Cu2 ப்ளஸ் அக்செப்ட் பண்ணும் ஓகே அந்த 2 எலக்ட்ரானை Cu2 ப்ளஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அது என்ன Cuஆ மாறிடும் ஸோ என்ன Cu2 ப்ளஸ் 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன Cu மெட்டலாக மாறிடும் ஸோ இங்கே இருந்த Cu2 ப்ளஸ் அயன்ஸ் எல்லாம் எங்கே போகும் இந்த இந்த எலக்ட்ரோடில் போய் அட்டாச் ஆகும் கிளியர் இது வரைக்கும் கிளியரா ஸோ இங்கே இருந்த Cu2 ப்ளஸ் என்ன இந்த சொல்யூஷன் இந்த எலக்ட்ரோடில் போய் அட்டாச் ஆகி என்ன Cuஆ மாறிடும் ஓகே காப்பர் மெட்டலாக மாறிடும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே Znோட திக்னஸ்க்கு என்ன நடக்குது அண்ட் Cuவோட திக்னஸ்க்கு என்ன நடக்குது ஸோ Znோட திக்னஸ் வில் decreases okay Znோட thickness will decreases okay அப்ப தின்னா மாறிடும் and what about Cuவோட thickness will increases okay Cuவோட thickness increase ஆகி போயிடும் okay so Cuவோட thickness will increases and Znோட thickness will decreases clear-ஆ இது வரைக்கும் clear-ஆ so I will write here cathode reaction so cathode reaction எழுதலாமா ஸோ கேத்தோடில் என்ன நடக்குது கேத்தோடில் என்ன நடக்குது கேத்தோடில் Cu2 plus accepting 2 electron and it's forming Cu. Okay. So, anode என்ன நடக்குது cathode என்ன நடக்குது clear ஆயிடுச்சுல. So, இதுதான் anode reaction, இதுதான் cathode reaction. So, what is the overall reaction of the cell? என்ன overall reaction of the cell? So, overall reaction of the cell means I am writing here overall reaction of the cell. Overall reaction of the cell is just in the anode reaction cathode reaction add panna ungalku you will get overall reaction. Okay, we can add. So eppadi add pannanum? So reactant side and product side. So here you can see in reactant and product side 2 electron is common. So in reactant side you can see at cathode 2 electrons are there. At product side in anode 2 electrons are there. So we can simply cut this 2 electrons. Okay, we can simply cut this 2 electrons and we can write the overall reaction. Reactant side la enna irukku? Zinc irukku. And inga reactant side la enna irukku? Cu2 plus irukku. Gives inga reactants product side la enna irukku? Zn2 plus irukku. Zn2 plus irukku. And inga product side la enna irukku? Cu irukku. Okay, clear? இது clear தானே? So anode side la என்ன reaction நடக்குது? cathode side la எப்படி reaction நடக்குதுன்னு clear தானே? doubt இல்லல்ல? Okay. So my next question is salt bridge. இங்க salt bridge use பண்ணியிருக்குல்ல, எதுக்காக salt bridge use பண்ற? எதுக்கு salt bridge necessary-யா? எதுக்காக salt bridge use பண்ற? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஐடியா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஐடியா இருந்தா salt bridge பத்தி ஏதாச்சும் ஐடியா இருந்தா கமெண்ட்ல போடுங்க. No worries. So இங்க நமக்கு தெரியும் ஸ்டார்டிங்ல initial concentration of Zn2 plus and SO4 2 minus is equal. So initial time la Zn2 plus and SO4 2 minus oda concentration is equal. So after some times what will happen? Sorry. So after
sometimes what will happen? Obviously, what is happening here? Zn is forming Zn2 plus. So obviously, the concentration of Zn2 plus will increases. Okay, the concentration of Zn2 plus will increases. But concentration of SO4 2 minus is remaining same. So Zn2 plus oda concentration increase ஆயிடுச்சு. Okay, இங்க என்ன நடக்குது? இங்க initial time same. என்ன? Cu2 plus concentration of Cu2 plus concentration of SO4 2 minus SO4 2 minus ஈக்குவலா இருந்தது. ஓகே, SO4 2 மைனஸோட கான்சன்ட்ரேஷனும் ஸ்டார்டிங் டைமில் ஈக்குவலாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் டைமுக்கு அப்புறம், ஓகே, கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? இங்கே என்ன Cu2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு. ஓகே, Cu2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு. வை? பிகாஸ் Cu2 ப்ளஸ் அக்செப்டிங் 2 எலக்ட்ரான் அண்ட் இட்ஸ் ஃபார்மிங் Cu. ஓகே, ஸோ Cu2 ப்ளஸ் அக்செப்டிங் 2 எலக்ட்ரான் அண்ட் இட்ஸ் ஃபார்மிங் காப்பர் மெட்டல். ஸோ இங்கே காப்பர் மெட்டலாக மாறுது. ஸோ இங்கே என்ன SO4 2 மைனஸ் இங்கே அதோட கான்சன்ட்ரேஷன் இதை பார்க்கும்போது கம்மி ஆயிடுச்சு. அதாவது Zn2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ பாசிட்டிவ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்கே நெகட்டிவ் கான்சன்ட்ரேஷன், பாசிட்டிவ் கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இது எலக்ட்ரிக்கலி அன்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, எலக்ட்ரிக்கலி அன்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சுடா. ஓகே, அன்பேலன்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கலி அந்த பேலன்ஸ் போயிருக்கு. அப்போ என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கலி பேலன்ஸ் போயிருக்குன்னா எலக்ட்ரிக்கலி நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இந்த செல் ஒர்க் ஆகும். ஸோ எலக்ட்ரிக்கலி நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணணும். அந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன் பண்ணதுக்காக தான் நாம் என்ன யூஸ் பண்ணுற? சால்ட் பிரிட்ஜ். ஓகே, இதுதான் நம்மளோட சால்ட் பிரிட்ஜ். சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ சால்ட் பிரிட்ஜ்னா என்ன? இட்ஸ் அ யூ ஷேப்டு டியூப். ஓகே, ஸோ யூ ஷேப்டு டியூப் தான். ஸோ யூ ஷேப் மாதிரி தான் இருக்குல்ல, பட் இட்ஸ் பிளேஸ்ட் இன்வர்ஸ்லி இது பிளேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இன்வர்ட்லி இட் இஸ் பிளேஸ்ட். ஓகே, ஸோ இதில் நார்மலி என்ன ஃபில் பண்ணும்? லைக் அகார் அகார் ஜெல். ஓகே, செமி சாலிட் பேஸ்ட் தான் அதில் ஃபில் பண்ணும். ஓகே, செமி சாலிட் பேஸ்ட், தட் மீன்ஸ் அகார் அகார் ஜெல்லாக இருக்கலாம், இல்லைனா ஜெலாட்டின். ஓகே, அகார் அகார் ஜெல் இல்லைனா ஜெலாட்டினாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு செமி சாலிட் பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணும் அதில். அண்ட் அதில் என்ன யூஸ் பண்ணும்? எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணும். ஓகே, இந்த யூடியூபில் சால்ட் பிரிட்ஜில் ஒரு electrolyte யூஸ் பண்ணும். electrolyte யூஸ் பண்ணும். EL for electrolyte, I'm using EL. electrolyte fill பண்ணும். ஸோ எந்த மாதிரி electrolyte தான் fill பண்ணும்? inert electrolyte. ஓகே, ஸோ inert electrolyte தான் யூஸ் பண்ணும். ஓகே, இங்கே யூஸ் பண்ணுற electrolyte எப்படி இருக்கும்? இனர்ட்டாக இருக்கும். what does inert means? inert means it does not react with the other compound or it does not participate in any reaction. So அப்படி இருக்கிற inert electrolytes தான் இதில் fill பண்ணும். Okay, so a salt bridge is a U-shaped tube containing semi-solid paste of some inert electrolyte. Okay, இங்க inert electrolyte தான் fill பண்ணும். Okay, inert electrolyte தான் fill பண்ணும். like KCl, KNO3 and NH4Cl, NH4NO3 இந்த மாதிரி electrolyte தான் யூஸ் பண்ணும். ஓகே, கிளியரா? இது மாதிரி electrolytes தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே KCl யூஸ் பண்ணியிருக்குல்ல, ஸோ இந்த KClக்கு பதிலாக NaCl யூஸ் பண்ண முடியுமா? NaCl யூஸ் பண்ண முடியுமா? கமான், சாட்டில் ஆன்சர் சொல்லுங்க. NaCl யூஸ் பண்ண முடியுமா? இங்கே KCl யூஸ் பண்ணியிருக்கு, KCl சேம் NaClயும் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. வை? பிகாஸ் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சால்ட் பிரிட்ஜ். ஓகே, சால்ட் பிரிட்ஜ்லேயும் என்ன இருக்குது? ஆனோடு இருக்குது, ஆனியான் இருக்குது, கேட்டியான் இருக்குது. ஓகே, சால்ட் பிரிட்ஜ்லேயும் ஆனியான் கேட்டியான் இருக்குது. சப்போஸ் KClனா
K ப்ளஸும் Cl மைனஸும் மாறிடும். ஓகே, K ப்ளஸும் Cl மைனஸாக மாறிடும். ஸோ இங்கே K ப்ளஸ் இங்கே இருக்கிற ஆனியோன் அண்ட் கேட்டையோனோட என்ன மொபிலிட்டி, ஓகே, ஆனியோன் அண்ட் கேட்டையோனோட மொபிலிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். ஓகே, ஆனியோன் அண்ட் கேட்டையோனோட மொபிலிட்டி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன நமக்கு இதில் எலக்ட்ரோலைட்டாக சால்ட் பிரிட்ஜில் எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ண முடியும். பட் NaClோட மொபிலிட்டி, ஓகே, Na ப்ளஸ் அண்ட் Cl அயன் மைனஸ் அயனோட மொபிலிட்டி என்ன டிஃப்ரென்ஸ், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வி காண்ட் யூஸ் NaCl. ஓகே, நெக்ஸ்ட், an inert electrolyte is one which you can use any of the inert electrolyte. Does not react chemically. Inert electrolyte na it does not react chemically with the solution. So inga two solutions irukilla. So inga two solutions irukku. இங்கே CuSO4 இருக்குது, அங்கே ZnSO4 இருக்குது. ஸோ அந்த ZnSO4 அண்ட் CuSO4ல அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத மாதிரி இருக்கிற என்ன எலக்ட்ரோலைட் சூஸ் பண்ணணும். ஓகே, அப்படி இருக்கிற எலக்ட்ரோலைட் சூஸ் பண்ணணும். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர் கிளியர் கிளியர். ஏதாச்சும் டவுட் இருக்குது இருந்தால் சொல்லுங்கள். ஓகே, okay, so next, it does not interfere with the net cell reaction. Net cell reaction ல participate பண்ற மாதிரி செல் இல்லாமல் இருக்கணும், எலக்ட்ரோலைட் இல்லாமல் இருக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? எதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது எல்லாமே சால்ட் பிரிட்ஜோட லைக் வாட் இஸ் சால்ட் பிரிட்ஜ், எதுக்காக, வை வி ஆர் யூஸிங் சால்ட் பிரிட்ஜ், எதுக்காக சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே Zn-ஓட Zn2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல. சப்போஸ் ஐ எம் டேக்கிங் ஹியர் KCl. Assume I am taking here KCl. Where? Okay, I am taking here KCl. Okay, KCl. So K ப்ளஸும் Cl மைனஸும் இருக்கும்ல. ஸோ என்ன நடக்கும், இங்கே Zn2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சொல்யூஷனில் Zn2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன நடக்கும், இங்கேருந்து யார் வரும், இங்கேருந்து மைனஸ் அயன் இங்கே போகும். ஓகே, மைனஸ் அயன் இங்கே போய் அது நியூட்ரலைஸ் பண்ணும், இந்த சொல்யூஷனை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ இங்கேருந்து இங்கே என்ன ஜாஸ்தி ஆகுது, இங்கே Cu2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகுது. ஓகே, Cu2 ப்ளஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகுது. ஸோ அப்போ யார் வரும், இங்கே K ப்ளஸ் அயன்ஸ் வந்து இந்த சொல்யூஷனை நியூட்ரலைஸ் பண்ணும். ஓகே, ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுற சால்ட் பிரிட்ஜோட மெயின் ஃபங்க்ஷன் தான் டு நியூட்ரலைஸ் த electrolyte or to neutralize the half cells. Okay, so it allows, so suppose நான் என்ன அந்த salt bridge remove பண்ணிட்டேன், அங்க இருந்து salt bridge remove பண்ணா என்ன நடக்கும், so அந்த voltage drop என்ன 0 ஆயிடும். so இங்க voltage produce பண்ணும்ல, so இங்க voltage produce பண்ணும்ல, so அது என்ன அந்த drop 0 ஆயிடும். so suppose நான் அந்த salt bridge remove பண்ணா, okay, reaction நடக்குது, எல்லாமே ப்ராப்பராக போகுது, இங்கே voltage produce பண்ணுறது. ஸோ அப்போ நான் என்ன I just want to remove this salt bridge, then what will happen, current will not flow. Okay, current does not flow. Okay, clear? Function, it allows the flow of current, okay, by completing the circuit. so இங்கே யார் சர்க்கியூட்டை கம்ப்ளீட் பண்ணுறது, சால்ட் பிரிட்ஜுக்கும் ஒரு ப்ராப்பர் என்ன எஸ் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஓகே, ஒரு ப்ராப்பராக ஒரு பார்ட்டிசிபேஷன் யாருக்கு இருக்குது, சால்ட் பிரிட்ஜுக்கு இருக்குது. அண்ட் இட் மெயின்டைன்ஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி, இது என்ன எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மெயின்டைன்ஸ் பண்ணும் ஹாஃப் செல்ஸோட. அண்ட் இட் ரெசிஸ்ட் liquid junction potential. what is the liquid junction potential? liquid junction potential means we can assume that like positive charge is there and negative charge is there.
Okay, so here there is a potential difference between these two. Okay, so in a liquid, okay, இது ஒரு liquidனு நினச்சிக்கோங்க. So this is actually liquid junction potential. So இங்கே பார்த்தா இங்கேயும் இருக்குல்ல, ஸோ இங்கேயும் என்ன ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது, இங்கே ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அந்த லிக்விட் ஜங்ஷன் பொட்டன்ஷியலை என்ன நல்லிஃபை பண்ணும், இல்லைன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுற, நம்மளோட சால்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறேன். கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ கேல்வானிக் செல். ஒரு கேல்வானிக் செல்லை எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியது anode, then 2 lines, then you can represent cathode. இந்த 2 லைனோட மீனிங் salt bridge. ஓகே, salt bridge. ஸோ இதுதான் என்ன salt bridge. ஸோ எப்படி நம்மளோட ஆனோடில் என்ன இருந்தது? ஸோ ஆனோடில் என்ன இருந்தது? Zn என்ன Zn 2+ மாறுது. ஓகே, ஸோ இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். Zn என்ன சேஞ்ச் வருது? பார். ஓகே, பார்னா Znக்கு என்ன சேஞ்ச் வருது? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆனோடுக்கு அப்புறம் சால்ட் பிரிட்ஜ். அண்ட் கேத்தோடில் என்ன நடந்தது? கேத்தோடில் Cu2+ என்ன Cuஆ மாறி இருக்கு. ஸோ திஸ் இஸ் த செல் ரெப்ரசன்டேஷன். ஒரு செல்லை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணும். கிளியரா? கிளியர்? கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? தென் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி கிவ் யூ த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன? ரியாக்ஷன் இன் டேனியல் செல். ஸோ ஒரு டேனியல் செல்லில் எப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்குது? நமக்கு நார்மலாக தெரியும், Zn + Cu2+ Zn2+ Cu, அதுதான் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கு, இங்கே வோல்ட் மீட்டர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஸோ தட் இஸ் ஹியர், இட் இஸ் 1.1 தான். 1.1 தான் என்ன இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி. ஓகே, 1.1 தான் அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஃபஸ்ட் இது 3 கேஸாக லைக் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் an எக்ஸ்டர்னல் ஆப்போசிட் பொட்டென்ஷியல், நான் என்ன ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்போசிட் பொட்டென்ஷியல் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கேல்வானிக் செல் மேலே எக்ஸ்ட்ரா நான் ஒரு எக்ஸ்டர்னல் பொட்டென்ஷியல் அப்ளை பண்ண போகிறேன். So here external potential is less than 1.1 volt. 1.1 volt என்ன galvanic cell இல்லைன்னா Daniel cell produce பண்ணுற voltage. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1.1 விட கம்மியான என்ன ஒரு voltage apply, external energy apply பண்ண போகிறேன். ஸோ என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஓகே, எல்லாமே சேம். ஓகே, ஸோ electrons flow from zinc rod to காப்பர் ரோட்ஸ். எலக்ட்ரான் எப்படி ஃப்ளோ ஆகும்? ஜிங்க் டு காப்பர் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, ஹென்ஸ் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்? கரண்ட் ஃப்ளோ ஆப்போசிட் தான் இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் ஃப்ளோக்கு ஆப்போசிட் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோ இஸ் காப்பர் டு ஜிங்க் தான் கரண்ட் ஃப்ளோ. அண்ட் ஜிங்க் டிசால்வ்ஸ் அட் ஆனோட். ஜிங்க் எங்கே டிசால்வ் ஆகும்? ஆனோடில் டிசால்வ் ஆகும். ஆனோடில் ரிசால்வ் ஆகும். அண்ட் காப்பர் எங்கே டெபாசிட் ஆகும்? கேத்தோடில். காப்பர் ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த காப்பர் ரோடில் டெபாசிட் ஆகும். இங்கே ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, சேம். ஸோ இஃப் வி ஆர் அப்ளையிங் லெஸ் தேன் 1.1 volt, ஓகே, எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் இஃப் யூ ஆர் அப்ளையிங் லெஸ் தேன் 1.1 volt, ஸோ நத்திங் வில் ஹேப்பன். ஓகே, எல்லாமே சேம் டு சேம். ஓகே, பட் ஹியர் ஸோ நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன்? சேம் 1.1 எக்ஸ்டர்னல் எனர்ஜியாக அப்ளை பண்ண போகிறேன். நான் எக்ஸ்டர்னல் எனர்ஜியாக 1.1 கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன நடக்கும்? 1.1 எக்ஸ்டர்னலி அப்ளை பண்ணும்போது அங்கே நோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கரண்ட். அங்கே எலக்ட்ரான் ஃப்ளோவும் இருக்காது, கரண்ட் ஃப்ளோயும் இருக்காது. ஓகே, எலக்ட்ரான் ஃப்ளோயும் இருக்காது, கரண்ட் ஃப்ளோயும் இருக்காது. கிளியரா? பிகாஸ் அது ஆல்ரெடி 1.1 ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் திருப்பி 1.1 கொடுத்தா அது
nullify ஆயிடும். Okay, neutralize ஆயிடும். ஸோ அங்கே electron flowயும் இல்லை, current flowயும் இல்லை, chemical reactionம் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஸோ if I am applying 1.1 volt externally, then everything will stop. Okay, then next one. If I am applying more than 1.1 external voltage, if I am going to apply more than 1.1 external voltage, so then what will happen? The cell completely reversed. Cell complete reverse ஆயிடும். So எப்படி நடக்கும்? Current flow எங்க இருந்து எங்க போகும்? Copper rod to zinc rod. Hence flow from electron flow, so current flow இல்லை, electron flow எங்க இருந்து? Electron flow copper to zinc வரும். Okay, electron flow. அப்போ current flow எப்படி நடக்கும்? Zinc to copper. Okay, current flow zinc to copper தான் நடக்கும். Okay, so Zn என்ன? Zn 2 plus Zn மேலே டெபாசிட் ஆகிடும். ஓகே, Zn 2 plus யார் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும்? அங்கே காப்பர் தான் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும். ஸோ அந்த 2 எலக்ட்ரான்ஸை யார் அக்செப்ட் பண்ணும்? Zn 2 plus அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன Zn மாறிடும். ஓகே, கிளியர். கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ். ஓகே, கம்ப்ளீட் ரிவர்ஸ். அதுதான் மோர் தேன் 1.1 வோல்ட் அப்ளை பண்ணா. கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் கிளியர்னா then I will give you a question. Then we can move to a question round. Okay, first question is here. A cell from the following which converts electrical energy into chemical energy. Option A, dry cell. Option B, galvanic cell. Option C, electrolytic cell. Option D, none of this. So what is the correct answer? A cell from the following which convert electrical energy into chemical energy. This is ரொம்ப easy question la. So tell me what is the correct answer? Yeah. The correct answer is electrolytic cell. Electrolytic cell na என்ன? அங்கே என்ன நடக்குது? ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ட்ரை செல் அப்படி இல்லை. a cell from following convert electrical எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன? 2 type ஆஃப் செல் இருக்குது. எங்கே போச்சு? எஸ் electrochemical cell and electrolytic cell. Electrolytic cell electrical energy chemical energy convert பண்ணிடும். Okay, electrical energy chemical energy convert பண்ணிடும். Clear? Then I will give you one more question. Yes, next question is here. The electrical cell stops working after some times because. Why because? Option A, electrode potential of both electrode becomes 0. Electrode. Option B is electrode potential of both electrode become equal. Option C is temperature of the cell increases. Option D is the reaction start proceeding in opposite direction. ஒன்றுமே சொல்லலை. இங்கே என்ன சொல்லியிருக்கு? electrochemical cell stop after sometimes. அதுக்கு ரீசன் என்ன? electrode potential of both electrode become equal because after sometimes என்ன ரீச் ஆகும்? equilibrium ரீச் ஆகும். ஓகே, equilibrium ரீச் ஆயிடுச்சுன்னா electrode potential of both electrode will become equal. ஓகே, ஸோ after sometimes என்ன இங்கே equilibrium ரீச் ஆகும். ஓகே, then I will give you one more question. Yes, next question. In an electrochemical cell, the electrons flow from electrochemical cell. Okay, electrochemical cell, electron flow from option A, cathode to anode. Option B, anode to cathode. Option C, anode to solution. Option D, solution to cathode. Here we can use simple method la. An electrochemical cell. So electrochemical cell la right side la enna nadakudhu? Lawn. Okay, so right side la anode தான் இருக்கு. anode. Okay, so anode la enna நடக்குது? Zn.
Zn என்ன Zn 2 ப்ளஸ்ஸாக மாறிடும். Zn 2 ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ இங்கேருந்து தான் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்போது எலக்ட்ரான் ஃப்ளோ எங்கேருந்து anode to cathode. ஸோ இது சிம்பிளாக இதெல்லாம் இவ்வளோ யோசிக்க வேண்டாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 2 only. Then I will give you next question. Which one is not called as anode reaction from the following? Which one is not anode reaction? Which one is not called as anode reaction? Anode reaction na enna? Anode reaction simple எப்படி எழுதலாம்? Anode reaction நமக்கு electrochemicals electrolytic cell electrochemical cell எப்படி நடக்குது? That means Daniel cell எப்படி நடக்குது? Zn என்ன Zn 2 plus மாறுது, 2 electrons donate பண்ணுது. So it's donating 2 electron also. So what is happening? So let's check. So இங்க இருந்து electron donate ஆகுது. So it's forming, yes, electron donate ஆகுது, இங்கேயும் electron donate ஆகுது, இங்க yes, இதுவும் electron donate பண்ணுறேன், H ப்ளஸ்ல இருந்து H2 ப்ளஸ் ஆகிட்டேன். ஸோ இதுவும் electron donate பண்ணுறேன், பட் இங்கே electron accept தான் பண்ணுறது. ஸோ this is the correct answer, which is not called anode reaction. This is not an anode reaction, this is the cathode reaction. Okay, so yes, then we can move to next topic, that is electrode potential. Okay, electrode potential இல்லைனா ஈன்னு சொல்லலாம். ஸோ என்னடா electrode potential இல்லைனா ஈ? ஸோ சப்போஸ் இங்கே என்ன நடக்குது, இங்கே ஐம் டேக்கிங் Zn. okay, ZnSO4 solution, same ZnSO4 solution and Zn. ஸோ இங்கே என்ன நடக்குது, இந்த Zn, okay, சொல்யூஷனில் இருக்கிறது Zn is accepting 2 electron and it's depositing, deposit on electrode. Okay, so இங்கே electrodeல deposit ஆகுது. Okay, so இங்கே என்ன நடக்குது, ஒரு electrode potential or electron difference potential between a electrode and a solution. Okay, electrode potential is the tendency of an electrode to lose or gain electron. Okay, so என்ன ஒரு electrode potential na sometimes electrode lose பண்ணும், sometimes gain பண்ணும். Okay, so அதுதான் electrode potential. Okay, so electrode potential connects with the solution of its one. So இங்க பார்த்தா என்ன Zn electrons accept பண்ணி Zn மாறுது. Okay, Zn மாறுது. ஸோ அது மாதிரி, ஸோ சேம் காப்பர்லேயும் அந்த எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு, M. ஓகே, M அப்படி ஒரு மெட்டல், என்ன நடக்குது, M electrons-ஐ donate பண்ணிட்டு, n number of electrons-ஐ donate பண்ணிட்டு M n plus மாறுது. ஓகே, M n plus மாறுது. So I will draw here Mn metal. So this is metal M. metal M இருக்கு. So இது M ஓட சொல்யூஷன்னு நினச்சிக்கோங்க. What will happen? இந்த M என்ன, n number of electrons-ஐ donate பண்ணிட்டு M plus மாறுது, M n plus மாறுது. So it is losing n number of electron. So sometimes என்ன நடக்கும், அந்த metals electrons-ஐ gain பண்ணும். ஓகே, electrons-ஐ gain பண்ணும். ஸோ ரெண்டும் இருக்கும், லூசிங்கும் இருக்கும், கெய்னிங்கும் இருக்கும். ஸோ சப்போஸ் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணால் தட் இஸ் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். ஓகே, நமக்கு தெரியும் ஆயில் ரிக்னா என்ன, ஆக்சிடேஷன் இஸ் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன் இஸ் கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன்னா என்ன, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும், ரிடக்ஷன்னா என்ன, எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். ஸோ ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல்னா என்ன, எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணால் அது ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னா என்ன, எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணால் அது ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆகிடும். கிளியர், இது வரைக்கும் ஓகே இல்லை? ஸோ த டெண்டன்சி to lose electron is called oxidation potential. So oxidation potential எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். M அப்படி ஒரு மெட்டல் இருக்கு அசியூம் பண்ணிக்கோங்க, அண்ட் அது என்ன, M மெட்டல் N எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு Mn ப்ளஸ்ஸாக மாறுது. அங்கே என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல். அது எப்படி சொல்லலாம், ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல்னு சொல்லலாம். சிம்பிள் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல்னா என்ன,
Mn ப்ளஸ்னு அப்படி ஒரு மெட்டல் இருக்குது. ஓகே, அவங்க என்ன n எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு m மெட்டலாக மாறுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கு காப்பர் எக்ஸாம்பிள். ஓகே, காப்பர் எக்ஸாம்பிள், அது எக்ஸாம்பிள் தான். ஓகே, சாரி நாட் காப்பர் எக்ஸாம்பிள், ஜிங்க் எக்ஸாம்பிள். ஜிங்க் அண்ட் ஜிங்க் சல்ஃபைட் சொல்யூஷனில் இருக்குது, SO4 சொல்யூஷனில் இருக்குது. ஸோ இங்கே என்ன Zn2+, அந்த 2 எலக்ட்ரானை என்ன டொனேட் பண்ணிட்டு, ஓகே, Zn2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு எங்கே வரும், இந்த சொல்யூஷனில் வரும். ஓகே, ஸோ என்ன Mn2+ அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே, சப்போஸ் அதை அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் நாம் காப்பரோட கேஸ் எடுத்தால் அக்செப்ட் பண்ணுறது, காப்பர் எடுத்தால் எப்படி இருக்கும், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் CuSO4 Cu. ஸோ இங்கே காப்பர் என்ன நடக்குது, காப்பர் ஜஸ்ட் அஸ்யூம் டேனியல் செல்லில் எப்படி நடக்குது, காப்பர் இஸ் Cu2+ is accepting 2 electron. Okay, Cu2+ is accepting 2 electron and it's forming Cu. Okay, அதுதான் என்ன reduction potential. Clear, doubt illalla. So the exact potential difference at the equilibrium, okay, நான் already சொல்லியிருக்கேன் at a point என்ன equilibrium reach ஆகும். Okay, the exact potential difference at the equilibrium depends on the nature of metals. ஸோ என்ன equilibrium எதை டிபெண்ட் பண்ணும், நேச்சர் ஆஃப் மெட்டலை டிபெண்ட் பண்ணும். ஸோ எல்லாத்துலேயும் என்ன ஒரு equilibrium பாயிண்ட் ரீச் ஆகும். பட் அது என்ன மெட்டலை டிபெண்ட் பண்ணிட்டு தான் அந்த equilibrium பாயிண்ட் ரீச் ஆகும். ஸோ இட்ஸ் iron, concentration of ions and the temperature. Okay, temperature, concentration of ions, metal, அது எல்லாவோடையும் நேச்சர் டிபெண்ட் பண்ணிட்டு தான் அந்த என்ன equilibrium பாயிண்ட் ரீச் ஆகும். கிளியர், இது வரைக்கும் கிளியர் தானே? தென் we can move to standard electrode potential. என்னடா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன? electrode potential is the tendency of an electrode to gain or lose electron. Okay, so ஒரு எலக்ட்ரோடோட என்ன பொட்டென்ஷியல், ஓகே, ஒரு எலக்ட்ரோடோட என்ன டெண்டன்சி தான். ஓகே, எவ்வளோ எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுறதும் கெயின் பண்ணுறதும், ஸோ அந்த டெண்டன்சி தான் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னா என்ன? எல்லா கண்டிஷன்ஸும் ஸ்டாண்டர்டாக வைக்கணும். ஓகே, அப்போது இருக்கிற பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ at 298 Kelvin means that is 25 degrees Celsius. Okay, room temperature and 1 bar pressure and solution oda concentration eppadi irukணும், 1 molar concentration la solution vacha the electrode potential is called standard electrode potential. appo anga form agra electrode potential is standard electrode potential. clear aiducha concentration 1 molar அங்கே இருக்கிற என்ன சொல்யூஷனோட எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராக இருக்கணும். அண்ட் டெம்பரேச்சர் என்ன 298 Kelvin, that is 25 degree Celsius. அண்ட் ப்ரெஷர் என்ன 1 baric ப்ரெஷர். ஸோ அப்போ ஃபார்ம் பண்ணுற பொட்டென்ஷியல், அப்போ ஒரு எலக்ட்ராட் ஃபார்ம் பண்ணுற பொட்டென்ஷியல் தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டென்ஷியல். ஓகே, சிம்பிள். ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டென்ஷியலை E0ன்னு தான் சொல்லும். ஓகே, E0 ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டென்ஷியல். ஸோ ஒரு செல்லோட லைக் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ராட் பொட்டென்ஷியல் calculate பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் டிஃபிகல்ட்டாக இருக்கும், இல்லைனா எலக்ட்ராட் பொட்டென்ஷியல் calculate பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ தென் we will use a standard hydrogen electrode. நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் லைக் ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட் யூஸ் பண்ணிட்டு தான். ஸோ என்கிட்ட ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, என்கிட்ட 2 என்கிட்ட என்ன ஒரு எலக்ட்ரோடு இருக்குது. ஏ இஸ் டிப்ட் இன் ஏ சொல்யூஷனில் இருக்குது. ஏ சொல்யூஷன் தெரியாது, ஏ சொல்யூஷன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ சொல்யூஷனில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்ட் எலக்ட்ராட் பொட்டென்ஷியல்
கால்குலேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு செல் வச்சா அதில் வர்றது டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஓகே, ஒரு செல் வச்சா பி, ஒரு செல் வச்சா இங்கே வர்றது டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இந்த ஏயோட எக்ஸாக்ட் எலக்ட்ராட் பொட்டென்ஷியல் கால்குலேட் பண்ணது டிஃபிகல்ட்டாக இருந்தது. அப்போ என்ன யூஸ் பண்ணிட்டேன், ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட் யூஸ் பண்ணலாம்ல. ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஓகே இது ரெஃபரன்ஸ், இதை விட இவ்வளோ ஜாஸ்தி, இதை விட இவ்வளோ கம்மி, அப்படி ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட் யூஸ் பண்ணிட்டேன். யார், சயின்டிஸ்ட். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட் தான் நம்மளுக்கு தெரியும் அட்டோமிக் மாஸ் எல்லாம் இல்லைனா அட்டோமிக் வெயிட் இல்லைனா அட்டோமிக் மாஸ் படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் ஹைட்ரஜன் வச்சு தான் ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட், ரெஃபரன்ஸ் அட்டோமிக் மாஸாக எடுத்துட்டேன். ரெஃபரன்ஸ் அட்டோமிக் மாஸ். ஸோ ஹைட்ரஜனை விட இவ்வளோ ஜாஸ்தி, ஹைட்ரஜனை விட இவ்வளோ கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி தான் எடுத்தது. அதுக்கப்புறம் 1/12 மாஸ் ஆஃப் கார்பன் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ அது மாதிரி தான். ஸோ இங்கேயும் ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் ஆக்சுவலி என்ன, ஷீ. என்னடா ஷீ எல்லாம் இங்கே வந்திருக்கு. எஸ், ஷீ. ஸோ ஷீனா என்ன, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ராட். ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ராடு தான் ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ராடாக எடுத்திருக்கு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட பொட்டென்ஷியல் வி ஆர் அசியூமிங் இட் ஆஸ் 0. ஓகே, ஸோ இது என்னோட ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ராட். ஸோ இங்கே வர்ற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இது என்னோடது 0 தான். அப்போது இங்கே வர்ற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ஸோ ஏயோடது மட்டும்தான் இருக்கும்ல. இது 0னா இங்கே வர்ற வோல்டேஜ் என்ன, ஏயோட வோல்டேஜாக இருக்கும். ஓகே, இங்கே ஆக்சுவலி இல்லை ஏ இல்லை ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறு யாராச்சும் எடுத்து செல் மேக் பண்ணும்போது என்ன வரும், இது ரெண்டோடையும் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வரும். ஓகே, இது ரெண்டோடையும் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வரும். பட் இது என்ன, ஹைட்ரஜன் எடுக்கும்போது இது 0 ஆயிடுச்சு. ஹைட்ரஜனோடது 0, வி ஆர் அஸ்யூமிங் இட் ஹஸ் 0. ஸோ அப்போ வரும்போது இங்கே வர்ற வேல்யூ என்ன, அது இந்த எலக்ட்ரோட் ஏயோடது தான். ஓகே, ஸோ அது மாதிரி தான் ஸ்டாண்டர்ட். ஸோ இது எப்படி பண்ணது, ஸோ ஐ வில் ஷோ யூ. ஸோ ஒரு பீக்கர் எடுத்திருக்கு. ஸோ பீக்கரில் லைக் ஒரு டியூப் இருக்குது. ஸோ இந்த டியூபில் லைக் என்ன, ஒரு பிளாட்டினம் வயர் யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, பிளாட்டினம் வயர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ பிளாட்டினம் வயர் மேலே ஹை ப்ரெஷரில் 1 bar ப்ரெஷரில் ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ என்ன நடக்கும், இது பிளாட்டினம் வயர், திஸ் இஸ் பிளாட்டினம் வயர். இங்கே ஹைட்ரஜன் கேஸ் இதுக்கு மேலே வந்து ஹைட்ரஜன் கேஸ் இப்படி அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன, இது ஹைட்ரஜன் எலக்ட்ரோடாக மாறிட்டேன். ஓகே, இப்போ என்ன, இது ஹைட்ரஜன் எலக்ட்ரோடாக மாறிட்டேன். எப்படி, ஒரு பிளாட்டினம் ரோடு எடுத்துகிட்டு அதில் ஹைட்ரஜன் பாஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் என்ன, பிளாட்டினம் ரோடு மேலே இல்லைன்னா பிளாட்டினம் வயர் மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் ஹைட்ரஜன் கேஸோட. ஸோ அதுதான் நம்மளோட எலக்ட்ரோட். ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குது, ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினம் கோட்டட் ஆன் பிளாட்டினம் ஃபாயில். ஒரு பிளாட்டினம் மேலே ஒரு ஃபைன்லி கோட்டட் பிளாட்டினம் இருக்குது. அண்ட் அங்கேயும் என்ன, அண்ட் தி சொல்யூஷன் இஸ் டிப்ட் இன் 1 molar H+. ஓகே, ஏதாச்சும் சொல்யூஷன் 1 molar H+ இருக்கிற ஒரு சொல்யூஷனில் தான் இந்த செட்டப் டிப் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் அ எலக்ட்ரோலைட் அண்ட் எலக்ட்ரோட் இஸ் H2 ஹைட்ரஜன். ஓகே, கிளியர் ஏதாச்சும் டவுட் இருக்கா? So the standard hydrogen electrode, she consists of a platinum wire இருக்கு, sealed into glass tube and carrying a platinum foil at the end. platinum foil இருக்கு and continuously என்ன கொடுத்துட்டே இருக்கு, ஸோ ஹைட்ரஜன் கேஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளாட்டினத்தோட மேலே ஒரு ஹைட்ரஜன் கோட்டிங் இருக்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன, the platinum foil is coated with finely divided platinum. So finely divide பண்ண platinum தான் அந்த platinum foil இருக்கு. And this electrode is placed beaker containing aqueous solution. Okay, aqueous solution of some acid, ஏதாச்சும் acid, but அதோட concentration என்ன இருக்கணும், 1 molar இருக்கணும். அதில் H+ ion ஓட concentration. Okay, concentration of H+ ion is
1 molar இருக்கணும். Okay. So hydrogen gas at 1 bar pressure is constantly bubbled. நான் already சொல்லிட்டேன். So constant இப்படி hydrogen gas கொடுத்துட்டே இருக்கு. So bubble பண்ணிட்டே இருக்கு. அப்ப என்ன நடக்குது? இங்க platinum wire மேல எல்லாம் hydrogen வந்து attach ஆகுது. Okay. Hydrogen gas வந்து attach ஆகுது. Okay. Bubble through the solution at the temperature. இங்க என்ன standard condition? What is standard condition? 298 Kelvin. Okay. 298 Kelvinல தான் இருக்கு. Okay. So it can act as anode as well as cathode. So இங்கே இந்த ஷீக்கு standard hydrogen electrodeக்கு anodeாவும் cathodeாவும் ஆக்ட் பண்ண முடியும். Okay. Wow. It's really nice. So அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு ஆனோடாகவும் கேத்தோடும் ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் we can call it as anode and cathode. Cathode and anode ஆக்ட் பண்ண முடியும். ஸோ இட் கேன் ஆக்ட் as anode as well as cathode. ஸோ as cathode reaction என்ன நடக்குது? platinum and H2 1 barல தான் இருக்கு. and இங்க concentration of H plus concentration. Okay. So and anodeல எப்படி நடக்குது? concentration of H plus ஓட concentration 1 molar 1 bar H2 gas and 1 pressureல 1 baric pressureல என்ன pass பண்ணுது and platinum. So just opposite தான். Okay. What is reduction? E0 reduction and E0 oxidation என்ன? 0. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. we are assuming இது 0 தானே நம்ம என்ன assume பண்ணுறேன். actually it is not 0 but we are assuming okay இது 0 தான். okay ஹைட்ரஜன் 0ன்னு நம்ம assume பண்ணுறேன். okay because வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. okay எது வச்சு இந்த எலக்ட்ராட் பொட்டென்ஷியல் கண்டுபிடிக்கும்னு. ஸோ அப்போ என்ன ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட் எடுத்திருக்கு. ஸோ அதோட என்ன எலக்ட்ராட் பொட்டென்ஷியல் 0ன்னு அசியூம் பண்ணியிருக்கு. பாக்கி எல்லா எலிமெண்ட்ஸோட எலக்ட்ராட் பொட்டென்ஷியலும் இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ராட் பொட்டென்ஷியலில் தான் கம்பேர் பண்ணிட்டு எழுதுனது. ஓகே கிளியர்? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட்? இருக்கா? ஸோ இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ then we can move to a question. So question is here. Yeah. The temperature defining the standard electrode potential is option A 298 Kelvin, option B 273 Kelvin, option D 373 Kelvin, option D any temperature can be selected but it must be remain constant and species must be in their standard state. Which one is correct? Temperature எந்த டெம்பரேச்சரில் இருந்தால் ஸ்டாண்டர்டாக இருக்கும்? எந்த டெம்பரேச்சரில் இருந்தால் ஸ்டாண்டர்டாக இருக்கும்? எடா தட் இஸ் வெரி சிம்பிள் லடா. that is 298 Kelvin. 298 Kelvin என்ன? that is 25 degrees Celsius. okay 25 degrees Celsius தான் 298 Kelvin. okay then we can move to next topic, electrochemical series. so electrochemical series na enna? so electrochemical series na it is the arrangement of like various species. okay various species இருக்கும். என்ன ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட பேசிஸில் எல்லா ஸ்பீஷிஸும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. எதோட பேசிஸில்? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட பேசிஸில் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுதான் என்ன electrochemical series. okay electrochemical series. so yes, application of electrochemical series. enna electrochemical series? I will show you electrochemical series first. okay this is electrochemical series. ungaloda textbook la idu proper ah koduthirukuda. so ivlo periya table. so neenga ellame ஞாபகத்துல வெச்சுக்க வேண்டாம். but some elements நீங்க proper ah எடுத்துக்கணும். so here you can see S block elements,
இங்கே உங்களுக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸும் இருக்கும். ஓகே, இங்கே மோஸ்ட் ஆஃப் தி எலிமெண்ட்ஸும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான். ஓகே, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் மெட்டல்ஸ். ஸோ அண்ட் இது எப்படி இருக்கும்னா, ஓகே just a second. Okay, so இது எப்படி இருக்கும்னா, increasing strength of oxidation, like கீழே இருந்து மேலே வரும்போது, கீழே இருந்து மேலே வரும்போது அதோட oxidizing strength, okay, increase of oxidizing agent, இப்படி it's like down to top வரும்போது oxidizing agent strength increase ஆயிடும். So this is most oxidizing agent. So this is strong oxidizing agent and this is weak oxidizing agent னு சொல்லலாம். ஓகே, கீழே இருக்கிறது weak oxidizing agent, மேலே இருக்கிறது most, okay, more oxidizing agent or most oxidizing agent. So என்ன down to டாப் பார்க்கும்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேரக்டர் ஆர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ அதோட ஆப்போசிட் தான் வரும் என்ன, ரெடியூசிங் கேரக்டர். ஓகே, அதோட ஆப்போசிட் தான் வரும் ரெடியூசிங் கேரக்டர். அப்போ ரெடியூசிங் கேரக்டர் எப்படி இருக்கும், ரெடியூசிங் கேரக்டர் எப்படி இருக்கும்? ஸோ மேலே இருந்து கீழே வரும்போது ரெடியூசிங் கேரக்டர் இன்க்ரீசஸ், மேலே இருந்து கீழே வரும்போது ரெடியூசிங் ஏஜென்ட் ஸ்ட்ரென்த். ஓகே, ரெடியூசிங் ஸ்ட்ரென்த். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ். ஓகே, ஆப்போசிட் தான் வரும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு ஆப்போசிட் தான் ரெடியூசிங் ஏஜென்ட் வரும். ஓகே, ஸோ இதுதான் என்ன ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஸோ இது என்ன 298 கெல்வினில் இருக்கிற வேல்யூ தான். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் இது ப்ராப்பராக கொடுத்துருக்கு. ஸோ இது கொஞ்சம் எல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, then yeah, we can move to application of electrochemical series. So first application, to compare the relative oxidizing and reducing power. ஸோ யாருக்கு ஆக்சிடைசிங் பவர் மோர், யாருக்கு ரெடியூசிங் பவர் மோர்னு கம்பேர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம இப்போ சொல்லிட்டேன்ல, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எப்படி கம்மியாகுது, எப்படி ஜாஸ்தி ஆகுது, எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்கும். ஸோ we can compare எல்லா எலிமெண்ட்ஸும், அங்கே கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஓகே, இதோட ஆக்சிடைசிங் பவர் ஜாஸ்தி, இதோட ரெடியூசிங் பவர் கம்மி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணலாம். ஸோ கிரேட்டர் ரெடியூசிங் பொட்டென்ஷியல். ஓகே, கிரேட்டர் ரெடியூசிங் பொட்டென்ஷியல் மீன்ஸ் மோர் ஈஸிலி சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ ரிடக்ஷன். மோர் ரெடியூசிங் பொட்டென்ஷியல், மோர் ரெடியூசிங் பொட்டென்ஷியல்னா என்ன, அது ஈஸியாக என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும். மோர் ரெடியூசிங் பொட்டென்ஷியல் ஈஸியாக ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, that is, it is a strong oxidizing agent. That means it is a strong oxidizing agent. clear-ஆ ப்ராப்பராக கேட்கணும். கிரேட்டர் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகே, கிரேட்டரா ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் இருந்தா, ஸோ ஐ எம் ரைட்டிங் ஹியர் reduction potential, I am writing RP greater ஆயிருந்தா, என்னாச்சுது, RP greater ஆயிருந்தா என்ன நடக்குது, greater reduction potential, more easily என்ன நடக்கும், ஈஸியா என்ன ரிடக்ஷன் நடக்கும், ஈஸி ரிடக்ஷன். என்ன நடக்கும், ஈஸி ரிடக்ஷன். ஓகே, கிளியர், ஈஸி ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, தட் இஸ், it is a strong oxidizing agent. Okay, it is a strong oxidizing agent. Okay, I am writing here strong oxidizing agent, or oxidizing agent strength will increase. Okay, so more reduction potential mean easily reduction நடக்கும். ஓகே, more reduction potentialனா என்ன, ஈஸியாக ரிடக்ஷன் நடக்கும். யாருக்கு ரிடக்ஷன் நடக்கும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு தான் ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு தான் ரிடக்ஷன் நடக்கும். அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லலாம்ல, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் மீன்ஸ், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் மீன்ஸ் அதுக்கு ஈஸியாக
ஆக்சிடேஷன். ஓகே, ஈஸியா ஆக்சிடேஷன் நடக்கும் அண்ட் ஆக்சிடைசிங் பவர் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஆக்சிடைசிங் பவர் ஜாஸ்தியா இருக்கும். கிளியரா? இது ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே, ஆக்சிடேஷன் reduction power more means easily reduction will happen. Okay, easily reduction will happen. That is a strong oxidizing agent. Okay, that is a strong oxidizing agent. Just assume பண்ணி பாருங்க. Next. Okay, next point is strong or more oxidation power means I will write here. Okay, more oxidation power means, what is the meaning of more oxidation power? Easily oxidation நடக்கும். Okay, easily oxidation நடக்கும். easily oxidation நடக்கும். அது என்ன? That is a strong reducing agent. It is a strong reducing agent. அது என்ன? ஒரு strong reducing agent இருக்கு. ஓகே, இது ரொம்ப important. ஓகே, clear? Then we can move to next application to compare the relative activities of metals. So relative activities means in the metal more என்ன? more oxidizing. இல்லனா ஒரு மெட்டல் எப்படி like it's a good metal னு சொல்ல முடியும். So ஈஸியா எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுவாங்க. என்ன? it's a good metal னு சொல்லலாம். ஈஸியா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணணும். ஓகே, மெட்டல்ஸ்னா எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கும்ல. மெட்டல்ஸ்னா என்ன? metals are actually electropositive. Metals means electropositive. Metals means அது என்ன? electropositive இருக்கும். That means it will loses electron easily. So easy electron lose பண்றவங்கள like yeah, it is a good metal னு சொல்ல முடியும். Okay, it is a good metal னு சொல்ல முடியும். Okay, so greater oxidation potential. ஏன்னா oxidation potential னா ஈஸியா oxidation potential னா என்ன? oxidation potential ஈஸியா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். ஓகே, ஈஸிலி ஆக்சிடேஷன் நடக்கும். வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஆக்சிடேஷன் இஸ் லூசிங் ஆஃப் எலக்ட்ரான். ஆக்சிடேஷன் oil rig. ஓகே, remember oil rig. oxidation is losing of electron. So oxidation potential ஜாஸ்தி means it is a good metal. Okay, it is a good metal. Okay, so அவங்களோட ரியாக்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ரியாக்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கும். So as a result, metal with a lower standard reduction potential. Okay, metal with a lower standard reduction potential can displace metal with a higher standard reduction potential. So lower standard, suppose reduction potential from its their salt. Okay, so suppose என்ன A இருக்கு, this is metal A and this is metal B. metal B ஓட solution BX வேண்டாம், BM னு போட்டுக்கலாம். இல்லைனா metal more reactive metal is M. Okay, and the solution is BA. Okay, BA solution. So இங்க என்ன? B ஒரு metal, A ஒரு solution. Okay, so M என்ன? more reactive metal. Okay, M என்ன? more reactive metal. So இதுக்கு என்ன? displace பண்ண முடியும். displacement நடக்கும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? இந்த சொல்யூஷன்ல இல்லைனா I will give you another example. Yeah. Zinc is dipped in copper sulfate solution. Zinc is dipped in copper sulfate solution. இங்க zinc என்ன? Zinc is more reactive. Okay, zinc is more reactive. அப்போ என்ன நடக்கும்? zinc என்ன மாறிடும்? zinc sulfate மாறிடும். Cu, I will write Zn plus CuSO4. என்ன சேஞ்ச் வரும்? Zn
SO4 plus Cu will form. So Zn என்ன more reactive metal. So more reactive metal displaces. So இங்க யாரை displace பண்ணிருக்கு? காப்பரை displace பண்ணிருக்கு. So more reactive metal displaces less reactive metal. So இங்க என்ன காப்பர் என்ன less reactive metal தான். So less reactive metal more reactive metalக்கு displace பண்ண முடியும். To calculate the standard EMF of any electrochemical cell. So we can calculate என்ன standard EMF of any electrochemical cell. ஒரு electrochemical cellல இருக்கிற standard EMF calculate பண்ண முடியும். Okay. So is it clear? இது வரைக்கும் clear-ஆ? So இதுதான். இது வரைக்கும் clear-ஆ? ஏதாச்சும் doubt இருக்கா? Clear? Then we can move to like கொஞ்சம் important points தான் இது. So higher the reduction potential, okay, higher the reduction potential is, greater is tendency to gain electron. Reduction potential more means என்ன tendency to gain electron, okay, greater tendency to gain electron, greater tendency to undergo reduction, okay, greater tendency to undergo reduction, greater tendency to act as oxidant, okay, act as oxidant, and greater tendency to act as cathode. So என்ன higher reduction potential ஆனா, okay, so it has greater tendency to gain electron, greater tendency to undergo reduction, greater tendency to act as oxidant, and greater tendency to act as cathode. Clear? என்ன higher reduction potential ஆனா. Next என்ன higher oxidation potential ஆனா என்ன நடக்கும்? Just opposite. இங்க gain of electron நா இங்க lose of electron நடக்கும். So undergo reduction நா இங்க undergo oxidation நடக்கும். So இங்க act as oxidant நா இங்க act as reductant. இங்க act as cathode நா இங்க act as anode. Clear? Clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? இது ஏதாச்சும் ஒன்று படிச்சா போதும். ஓகே, இது அதோட opposite-ஆ இருக்கும். ஓகே, just உல்டா. So greater reduction potential, greater is ஏதாச்சும் ஒன்று. ஓகே, இது படிக்கலாம் இல்லைன்னா இது படிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக ஃபீல் பண்ணுதோ அது படிங்க. ஓகே, clear? I hope it's clear. Then I will give you a question. So which is most reactive metal among the following? Which is most reactive metal among the following? Iron இருக்கு, Zn இருக்கு, Ag இருக்கு, lithium இருக்கு. If you want, I will show the yes series, electrochemical series பாருங்க. So இங்க iron, sorry, இங்க fluorine, இங்க lithium, okay, let's check. What is the correct answer? Correct answer lithium only. Okay, lithium only. Okay, so அதுக்கு reason என்ன I will tell you. So என்ன down to top என்ன strong oxidizing agent. Okay, down to top என்ன strong oxidizing, increase oxidizing agent, like increase oxidizing agent. Oxidizing agent னா என்ன அதுக்கு reduction தான் நடக்கும். ஓகே, oxidizing agent னா என்ன அதுக்கு self reduction தான் நடக்கும். ஓகே, so reduction, so கீழே இருந்து மேலே போகும்போது reduction property, reduction increase ஆகுது. ஓகே, reduction increase ஆகுது. So reduction increase ஆகுதுன்னா என்னடா, reduction increase ஆகுதுன்னா என்ன actually, okay, yeah, reduction increase ஆகுதுன்னா என்ன meaning? Reduction increase ஆகுது means
Reduction, what is reduction? Reduction is, oxidation is gaining of electron. Sorry, oxidation is losing of electron, reduction is gaining of electron. So, கீழே இருந்து மேலே போகும்போது என்ன electrons accept பண்ணும், okay, gain பண்ணும். So, கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன tendency வரும்? எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறதுக்கு டெண்டன்சி. ஸோ லித்தியம் தான் கீழே இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் லித்தியம். லித்தியத்துக்கு ஏன்னா எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதுக்கு டெண்டன்சி மோர் டெண்டன்சியாக இருக்குது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் லித்தியம் only. Then we can discuss the next question. So next question is here. Reduction potential of iron are given low. Okay, given below. Okay, given below. So here you can see some ions and standard reduction potential கொடுத்திருக்கு. So you can calculate. Reduction potential of ions are given below. The correct order of their oxidizing power. Clear? So இது இங்கே calculate பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கால்குலேட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, செக் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன? இது இல்லைல்ல. ஓகே, ஸோ ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் அயன்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஸோ இங்கே ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ClO4 O4 minus ஓடது 1.19 volt and IO4 minus ஓடது 1.65 and BrO4 minus ஓடது 1.75 volt. ஓகே, ஸோ எல்லாமே ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தான், ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் தான். ஸோ oxidation here, oxidizing power தான் கேட்டது. The correct order of oxidizing power. Oxidizing power is directly proportional to standard reduction potential. Okay, standard reduction potential I am writing standard SRT. Okay, standard reduction SRP, not SRT, SRP. So இங்க correct answer எது வரும்? correct answer எது வரும்? 1.75 BrO4 and next இது first, இது second, இது third. அப்போ BR. Okay, this is the correct answer. Option 2 is the correct answer. Then I will give you another question. So next question is here. A standard hydrogen electrode has a zero potential because option A is hydrogen can most easily oxidize. Option B is the electrode potential is assumed to be zero. Option 3, hydrogen has only one electron. Option 4, hydrogen is the lightest element. What is the correct answer? Standard hydrogen electrode has zero potential. Why? Now already solli irukku. Adukku reason enna? We are assuming that. Okay, we are assuming that. So yes, correct answer is the electrode potential is assumed to be zero. Assume pandra. Okay, we are assuming that it is zero. Okay, is it clear? Clear? Then I will give you one more question. Yes. Out of Cu, Ag, Fe and Zn, the metal which can displace all other from their salt solution is. யாருக்கு displace பண்ண முடியும்? எல்லாரையும். Which is more reactive? அதுதான் கேட்டது. Which is more reactive? அதுதான் question. Displace na actually more reactive can displace. So which is more reactive? It is very simple. Zn. Zn is more reactive. Okay. Then we can move to EMF of a cell. என்னடா EMF of a cell na? EMF. EMF means electromotive force. Okay. Electromotive force தான் EMF.
So EMF means a cell potential is difference between, okay. So நம்ம இப்போ படிச்சது என்ன, ஒரு ஒரு electrode potential, ஒரு electrode வந்துட்டு அதோட potential தான். செல்லோட பொட்டென்ஷியல் இருக்கும்ல. ஸோ ஒரு ஆனோட் கேத்தோட் இருக்கும், அதோட டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் ஒரு ப்ராப்பர் எலக்ட்ராட் பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதுதான் EMF ஆஃப் த செல். ஓகே, ஸோ த செல் பொட்டென்ஷியல் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எலக்ட்ராட் பொட்டென்ஷியல், தட் மீன்ஸ் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஆஃப் cathode and anode. Anode and cathode ஓட reduction potential ஓட difference, இல்லைனா oxidation and reduction இல்லை, reduction potential ஓட difference தான் EMF. ஓகே, clear ஆயிடுச்சா? reduction potential ஓட என்ன difference தான் EMF. ஓகே, clear. ஸோ இங்க ஆக்சிடேஷன் செல் பார்த்தா ஆனோட்லேயும் ஆக்சிடேஷனும் எடுக்கலாம், லைக் ரிடக்ஷனும் எடுக்கலாம். ஸோ ரெண்டும் ரிடக்ஷன் எடுத்துட்டு அதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போது அதுதான் EMF ஆஃப் த செல். ஸோ இட் இஸ் கால்ட் த செல் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, இட் இஸ் எலக்ட்ரோமோட்டிவ். EMF-ஓட ஃபுல் ஃபார்ம் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ ஆஃப் த செல் when no current is drawn through the cell. ஓகே, கிளியர். ஏதாச்சும் டவுட் இருக்கா? EMFனா லைக் 2 cells இருக்குல்ல, 2 half cells இருக்கு. இது ஒரு half cell, இது ஒரு half cell. ஸோ இதோட என்ன ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட டிஃப்ரெண்ட், இந்த செல்லோட டிஃப்ரெண்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட டிஃப்ரென்ஸ், லைக் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் அண்ட் இந்த செல்லோட ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒன்றும் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் இன்னொன்று ரிடக்ஷன் பொட்டென்ஷியலில் ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகே, ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டென்ஷியலாக இருக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, ரெண்டுமே ரிடக்ஷன் பொட்டென்ஷியலில் இருக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்ன? அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன? அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன? EMF. ஓகே, அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன? EMF ஆஃப் த செல். ஸோ EMF கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ we can check the equation. E cell. ஓகே, E cell is equal to E redox. Redox means cathode minus E anode. ரெண்டுமே ரிடக்ஷன் தான், E cathode and E anode இருக்கிறது. And E cell is equal to E red cathode and plus E oxidation. Okay, E reduction plus E oxidation. And this is E cell is equal to E oxidation minus E oxidation in anode minus E oxidation. So இது எல்லாமே E cell ஓட equations தான். Okay, எப்படி calculate பண்ணுறதும். ஸோ ஸ்டாண்டர்ட் EMFனா என்ன? ஸ்டாண்டர்ட்னா அங்கே E0 வந்துருச்சு. ஓகே, E0னா ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்ன? 298 Kelvin அண்ட் 1 bar ப்ரெஷரில் இருக்கணும். தட் இஸ் ஸ்டாண்டர்ட். அண்ட் கான்சன்ட்ரேஷனும் 1 molar இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் இது மெயினாக இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ E0 cell is equal to E0 reduction, கேத்தோட்லேயும் ரிடக்ஷன் மைனஸ் E0 ஆனோட்லேயும் ரிடக்ஷன். ஸோ கேத்தோட் ரிடக்ஷன் மைனஸ் ஆனோட் ரிடக்ஷன். ஓகே, கேத்தோட் ரிடக்ஷன் மைனஸ் ஆனோட் ரிடக்ஷன். அது இல்லைன்னா எப்படி எழுதலாம்னு சொல்லித்தர்றேன். ஸோ ஆர் யூ கேன் ரைட் E cell is equal to, or you can write E cell is equal to E0 cell is equal to E0. லைக் கேத்தோட்னா எங்களோட ரைட் சைடில் தான் இருக்குது, ER மைனஸ் ELன்னு சொல்லுவோம். ஸோ ரைட் சைட் மைனஸ் லெஃப்ட் சைட் ரெண்டுமே கேத்தோட். ஓகே, ரெண்டுமே கேத்தோடில் ஒன் சைட் கேத்தோட் அண்ட் ஒரு சைட் ஆனோட். ஓகே, ரெண்டுமே ரிடக்ஷன். ஓகே, ரெண்டுமே ரிடக்ஷனில் தான். ஓகே, ஆக்சிடேஷனில் ரெண்டுமே ரிடக்ஷனில் தான் சொல்லும். இல்லைனா இந்த இக்குவேஷன்ஸும் யூஸ் பண்ணலாம். And I just want to include one more point. Yes. So நமக்கு சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் இருக்குல்ல, ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன், ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல், reduction potential and standard oxidation.
ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. சப்போஸ் ஒரு செல் இல்லைன்னா ஒரு எலக்ட்ரோடோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் -1.2ன்னு நினச்சிக்கோங்க. I don't know, I'm taking a normal like some x or some y. ஓகே, ஸோ அப்போது அதோட ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் ஜஸ்ட் அதோட சைன் மாற்றினா போதும். இங்கே என்ன +1.2 வரும். சப்போஸ் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் ஜெட்டோட ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் 3ன்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டென்ஷியல் என்ன -3. கிளியர்? ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட ரிலேஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியலோட ரிலேஷன் தான் இது. கிளியர்? தென் இது ஒரு செல் ரியாக்ஷன். செல் Cu + 2Ag ப்ளஸ் gives Cu2 + 2Ag. ஸோ இந்த செல் ரியாக்ஷனில் கேத்தோட் ரியாக்ஷன் தான் ரிடக்ஷன். கேத்தோடில் தான் Cu என்ன ஆகுது? Cu2+ ஆகுது. Cu2+ means Cu is losing 2 electrons. Okay, Cu2+ means Cu is losing 2 electron. Losing of electron means oxidation or reduction. Oxidation is losing of electron. Oxidation தான் எங்கே நடக்கும்? ஆனோடில் நடக்கும். ஓகே, அப்போ காப்பர் எங்கே இருக்குது? ஆனோடில் தான் இருக்குது. ஓகே, காப்பர் எங்கே இருக்குது? ஆனோடில் தான் இருக்குது. அண்ட் Ag சில்வர் எங்கே இருக்குது? அது கேத்தோடில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா கேத்தோடில் என்ன நடக்குது, ஆனோடில் என்ன நடக்குதுன்னு எழுத தெரியணும். ஓகே, கேத்தோடில் என்ன நடக்குது, ஆனோடில் என்ன நடக்குதுன்னு எழுத தெரியணும். கிளியர்? இது வரைக்கும் கிளியர்? ஸோ அண்ட் இது என்ன ஒரு செல் ரெப்ரசன்டேஷன் தான். நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டேன் செல் ரெப்ரசன்டேஷன். ஸோ இது என்ன ஒரு செல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியரா? Clear? Then I will give you a question. Okay. The EMF of galvanic cell with electrode potential of Zn2+ is 0.76 volt and that of Cu2+ is equal to 0.34 volt. Okay. So tell me what is the correct answer? ரொம்ப easy question தான். The EMF of, okay, I just want to add one more point. இங்க suppose உங்களுக்கு questionல SRP, SOPன்னு ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு அவங்க என்ன தந்திருக்கோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இவ்வளோன்னு சொன்னால் அது என்ன எஸ்ஆர்பியாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க சப்போஸ் அவங்க என்ன கொஸ்டனில் they may not mention SRP and SOP. So you can consider that is SRP only. Okay, you can consider that is SRP only. SRP-ஆ consider பண்ணலாம். Okay, so here the question. ஓகே, பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். த EMF ஆஃப் கேல்வானிக் செல் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. எஸ்ஆர்பியா எஸ்ஓபியான்னு மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன, இது ரெண்டுமே எஸ்ஆர்பியா எடுக்கலாம். இதுவும் எஸ்ஆர்பி, இது எஸ்ஆர்பியா எடுக்கலாம். எஸ்ஆர்பியா எடுக்கலாம். ஓகே, கேத்தோட்ல என்ன நடக்குது, ஆனோட்ல என்ன நடக்குது, அது மட்டும் போதும். ஓகே, கேத்தோட் அண்ட் ஆனோட். அண்ட் இங்கே Zn2+ கொடுத்துருக்கு, Zu2+ கொடுத்துருக்கு. அதோட மீனிங்கும் எஸ்ஆர்பின்னு தான். ஓகே, 2+ அப்படி மென்ஷன் பண்ணால் அதோட மீனிங் எஸ்ஆர்பி. ஓகே, SRP like EMF எப்படி calculate பண்ணலாம்? E0 cell
is equal to என்ன E cathode minus E anode. E cathode minus E anode. E cathode minus E anode. So what is E cathode here? E cathode என்ன E cathode minus E anode. Where is E cathode என்ன யாரு cathode யாரு anode? யாரு cathode யாரு anode? நமக்கு தெரியும் யாரு cathode? Copper is cathode. So copper cathode தான். அப்போ copperோட value 0.34 minus and anodeோட value என்ன? That is minus 0.76 calculate பண்ணா எவ்வளோ கிடைக்கும்? 1 point something கிடைக்கும். 1 point என்ன கிடைக்கும்? 1.1 கிடைக்கும். Yes, 1.1 கிடைக்கும். So correct answer is option 2. Okay, correct answer is option 2. Okay, clear இல்ல? ரொம்ப easy question. So I hope it's clear. Then we can move to next question. A cell constructed by coupling a standard copper electrode and a standard magnesium electrode has EMF of 2.7 volt. If the standard reduction potential of copper electrode is plus 0.34 volt, that of magnesium electrode is. Okay, magnesium electrode oda like என்ன potential தான் calculate பண்ணனும். Total coupling, yes. Standard cell constructing coupling electrode and the standard magnesium electrode has EMF. Okay, magnesiumத்தோட EMF and standard reduction potential. இது என்ன oxidation reduction standard magnesium electrode அப்படி தான் சொல்லியிருக்கு. Okay, and if the standard reduction potential of copper is this, that magnesium electrode. Okay, so நீங்க EMF calculate பண்ணணும். Okay, EMF calculate பண்ணிக்கோங்க. EMF கொடுத்திருக்கு. Okay, sorry. EMF கொடுத்திருக்கு. EMF இங்க இருக்கு. And copper electrode ஓட வேல்யூவும் கொடுத்திருக்கு. So you should calculate magnesiumத்தோட வேல்யூ. So நமக்கு தெரியும் easy question தான். Okay, so நமக்கு தெரியும் என்ன E naught cell is equal to E naught cell is equal to E naught cathode minus E naught anode. E naught cathode minus E naught anode. So E naught cathode na enna? E naught cathode na enna? E naught cathode da enna 3 point, not 3 point, it is 0.34. It is 0.34. Okay, I will write total EMF kadachirukku, that is 2.7. And cathode da. Okay, so reduction inga they will mention if the standard reduction potential of copper electrode is this much volt. So this cathode is in a 0.34 volt. எனக்கு anode தெரியாது, so I will write E naught anode. So E naught anode தான் calculate பண்ணணும். இப்போ E naught anode calculate பண்ணணும்னா E naught anode. E naught anode calculate பண்ணணும்னா என்ன பண்ணணும்? E naught anode அது அப்படி எடுத்து போனா இது இப்படி எடுத்து போலாம். 0.34 minus 2.7 வரும். 0.34 minus 2.7 னா எவ்வளோ வரும்? 1 point something தான் வரும். 1 point அல்ல 2 point something வரும். 2 point மைனஸ் தான் வரும்.
2.36 minus 2.36. Correct answer is minus 2.36 volt. Yes. Okay. இது வரைக்கும் clear. இது வரைக்கும் clearனு நினைக்கிறேன். Then we can move to next topic, that is our Nernst equation. Okay, Nernst equation ரொம்ப important. Okay, ரொம்ப important ஆன topic தான் Nernst equation. So Nernst equation for a electrode potential. So when you consider electrode. Okay, ஒரு electrode இருக்கு, ஒரு metal electrode தான். Okay, listen, electrode தான். So total cell இல்ல, anode cathode இல்ல. So we are just considering one electrode. So இங்க என்ன mn plus. Okay, mn plus already என்ன mn plus என்ன அது ஒரு n electron accept பண்ணிட்டு m metal ஆகுது. Okay, m metal ஆகுது. இது aqueous solutionல இருக்கு, aqueous solution தான். Okay, இது aqueous solution தான். Okay, அப்படின்னா the electrode potential of at any concentration, எந்த concentration ஆனாலும் electrode potential calculate பண்றதுக்கான equation தான் E cell is equal to this. Here it is mentioned E mn plus bar m. Okay, it's okay, we can say E cell is equal to E naught cell. Okay, E cell is equal to E naught cell minus RT by NF ln concentration of, இங்க என்ன எழுதணும், concentration of m. Okay, so I will write here. எப்படி வந்தாலும் அந்த equation இப்படி தான் வரும். Okay, so it's very important guys, Nernst equation. So என்ன E cell is equal to E naught cell minus RT by NF ln. Okay, here it is ln concentration of M. M என்ன solid stateல இருக்கு, M metal தான், divided by concentration of Mn plus. சோடா இங்க நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன், இது மெட்டல் ஃபார்ம்ல இருக்கு, சாலிட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ சாலிட் ஃபார்ம்ல இருந்தா அதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி கன்சிடர் பண்ணலாம், 1. We can consider it as a 1. So I'm rewriting this equation. எப்படி எழுதலாம் இந்த equation? E cell is equal to E naught cell minus RT by NF ln. Okay, it's ln only, 1 by concentration of Mn plus. So next என்ன பண்ணணும், எனக்கு இந்த ln இருக்குல்ல ln. So இந்த ln எனக்கு என்ன கன்வெர்ட் பண்ணணும், log-ஆ கன்வெர்ட் பண்ணணும். So I'm rewriting the equation. So I'm rewriting this equation, that is E cell is equal to என்ன E naught cell is equal to E naught cell minus RT by NF ln 1 by concentration of Mn plus. அப்படி எழுதலாம்ல. ஸோ இது இங்க என்ன இருக்கு, எப்படி இருக்கு, lnல தான் இருக்கு, lnல தான் இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வெர்ட் திஸ் ln டு log. ln log-ஆ கன்வெர்ட் பண்ணணும்னா 2.303 வச்சு மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் E cell is equal to, okay, E cell is equal to E naught cell minus RT by NF. Okay, here I will write here 2.303 RT by NF 1 by concentration of Mn plus.
கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? கிளியர். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியர் இல்லை? ஸோ நெக்ஸ்ட் என்ன நமக்கு தெரியும், இந்த ஆர்னா என்ன? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஆர்னா என்ன? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டீனா என்ன? டெம்பரேச்சர், தட் இஸ் 298 கெல்வின்னா அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் எஃப்னா என்ன? ஃபாரடே. ஓகே, ஃபாரடே கான்ஸ்டன்ட். அண்ட் அது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, ஃபாரடே கான்ஸ்டன்ட் இருக்கு. அண்ட் என்னன்னா n இஸ் ஆக்சுவலி வேரி பண்ணும். ஓகே, n இஸ் வேரியபிள் ஆக்சுவலி. ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆகுது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் எலக்ட்ரான்ஸ் தான் n. ஸோ பாக்கி எல்லாமே யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 மோல் ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அப்படி எடுக்கலாம். அண்ட் டெம்பரேச்சரை 298 கெல்வின் எடுக்கலாம். அண்ட் ஃபாரடே வேல்யூ 96500 எடுக்கலாம். கூலம் மோல் இன்வர்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது லாஸ்ட் என்ன கிடைக்கும்? 0. எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணால் 0. E cell is equal to E naught cell 0.0591 divided by N 1 by Mn plus. Clear? Doubt இருக்கா? ஸோ இதுதான் லாஸ்ட் இக்குவேஷன். ஓகே, இதுதான் என்ன? லாஸ்ட் இக்குவேஷன். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இக்குவேஷன். ஓகேடா? ஸோ இதுதான் நர்ஸ்ட் இக்குவேஷன். ஓகே, கிளியர்? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இக்குவேஷன். ஓகே, டவுட் இல்லைல்ல? எப்படி 0.0591 கிடச்சது? என்ன லாக் எப்படி மாறிடுச்சு? 1 by எப்படி m மாறிடுச்சு? எல்லாமே கிளியர் இல்லை? கிளியர்? ஸோ தென் yes, I hope it's clear. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். then we can move to for hydrogen electrode. ஓகே, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் வரும்போது எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். ஸோ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட்னா கன்சிடர் த எலக்ட்ரோட் ரியாக்ஷன். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணலாம். H plus ion is accepting 1 electron and it's forming half H2. ஓகே, half H2 என்ன டவுட்டாக இருக்கா? ஸோ டோன்ட் வரி, இது என்ன பேலன்ஸ் பண்ணதுனால இங்கே half போட்டது, இல்லைன்னா இங்கேயும் 2 போடணும், இங்கே 2 போடணும். ஓகே, ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக halfனு போட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபார் ஏ எலக்ட்ரோட் ரியாக்ஷன், ஸோ எல்லாமே சேம் தான். இங்கே என்ன concentration of M இருக்கு. ஓகே, concentration of M யூஸ் பண்ணியிருக்கு, concentration of M. and இங்கே என்ன solid இல்லை, இது ஆக்சுவலி solid இல்லை, gaseous form and liquid formல தான் இருக்கு. ஓகே, gaseous form and liquid formல தான் இருக்கு. ஸோ இங்கே என்ன M யூஸ் பண்ணலாம் நாம. இங்கே here we are not using M இல்லை. So அதுக்கு reason என்ன? Because it's solid. We will consider the concentration of solid is 1. So that is the reason. Okay da? Yes. So இங்க என்ன? R redox. Okay, redox means இது reductionல தான் இருக்கு. Reductionனா என்ன? What is reduction? Gaining of electron. இங்க H plus 1 electron gain பண்ணி H2 மாறுதுல. So H2 half H2 மாறுது. 1 electron gain பண்ணிட்டு half H2 மாறுது. அதனால தான் என்ன E redoxனு மென்ஷன் பண்ணியிருக்கு. E redox is equal to E naught redox minus 0.0591 divided by N log concentration of M. இங்க concentration of M னா என்ன? இதுதான் M. ஓகே, M னா என்ன? half H2. ஸோ அது எப்படி எழுதலாம்? half H2னு எப்படி எழுதலாம்?
So I will write here, okay? So E red is equal to E naught red minus 0.0591 divided by n. அதுக்கப்புறம் log and இங்க concentration of M. Mனா என்ன? Mனா product sideல யார் இருக்கு? Product sideல என்ன? half H2 தான் இருக்கு. half என்ன? coefficient தான். So raised to power வரும். Okay, half என்ன? coefficient தான். அப்போ raised to power வரும். Divided by பாக்கி யார் இருக்கு? reactant sideல H plus தான் இருக்கு. So you can write concentration of H plus here. So when you consider என்ன ஒரு hydrogen electrode னா என்ன? hydrogen standard hydrogen electrodeல என்ன நமக்கு தெரியும் என்ன E value, okay, E value electrode potential என்ன? electrode potential ஒரு standard hydrogen electrodeல electrode potential 0 னு எல்லாருக்குமே தெரியும். already we are assuming அது வச்சிட்டு தான் she எல்லாம் சொல்லி இருக்குல standard hydrogen electrode. So we are assuming அது 0 னு தெரியும். So E naught redox is equal to 0. E naught redox is equal to 0 னா இந்த term complete 0 ஆயிடுச்சு. அப்போ எப்படி எழுதலாம்? இந்த term இல்லாத இது மட்டும் எழுதலாம். ஓகே, ஸோ நெகட்டிவ் வேணும். ஸோ இது கம்ப்ளீட்டாக எழுதலாம். ஓகே, ஸோ அதுதான் இது E red. Okay, E redox reaction. E redox is equal to minus 0.0591 log concentration of H2 raised to half divided by concentration of H plus. இதுதான் ஒரு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடோட என்ன electrode potential. Okay, clear? So yes, so at 1 atmospheric pressure or 1 baric pressure unity consider பண்ணலாம். Okay, unity consider பண்ணும்போது இங்க என்ன வரும்? concentration of hydrogen gas H2 னா அது hydrogen gas ஆயிடுச்சு. ஓகே, concentration of hydrogen gas என்ன 1 ஆயிடுச்சு. ஓகே, எப்போ யூனிட்டி கன்சிடர் பண்ணும்போது 1 bar pressure இல்லைன்னா 1 atm pressure வரும்போது இந்த term என்ன 1 ஆயிருக்கும். ஓகே, concentration of H2, ஓகே, concentration of hydrogen gas என்ன 1 எடுக்க போறேன் 1 bar pressure இல்லைன்னா 1 atmospheric pressure. Then we can consider this equation. எப்படி எழுதலாம்? E redox is equal to minus 0.0591 log 1 by concentration of H plus. Okay, concentration of H plus. So 1 by H plus na enna? pH minus log concentration of H plus ions. Okay, minus log concentration of H plus ions. Okay, so here it is pH. So இது ஆக்சிடேஷன், இது ரிடக்ஷன். ஆக்சிடேஷன்னா இங்கே மைனஸ், ரிடக்ஷனில் இங்கே மைனஸ் வருது. ஆக்சிடேஷன் ஜஸ்ட் அதோட ஆப்போசிட் தான். ஓகே, ஆக்சிடேஷன் என்ன ஜஸ்ட் ரிடக்ஷனோட ஆப்போசிட், இல்லைன்னா ரிடக்ஷன் என்ன ஆக்சிடேஷனோட ஆப்போசிட் வேல்யூ வரும். ஸோ இதுதான் என்ன ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் வேல்யூ. கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Then we are moving to Nernst equation for cell potential. நாம இப்போ இதுவரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது ஒரு எலக்ட்ரோட மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு, ஸோ எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல் தான் இது வரைக்கும் பேசிட்டே இருந்தது. ஓகே, Nernst equation வச்சு ஒரு சிம்பிள் எலக்ட்ரோட். ஓகே, இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரோடோட பொட்டென்ஷியல் மட்டும்தான் சொன்னது. ஸோ இங்கே பாருங்க, கன்சிடர் எலக்ட்ரோட் ரியாக்ஷன். ஒரு எலக்ட்ரோட் ரியாக்ஷன் தான் எங்கே இருந்தது? Mn plus n electron accept பண்ணிட்டு m ஆ மாறுது. பட் now we are going to consider, என்ன கன்சிடர் பண்ண போறேன்? Nernst equation for a cell potential. ஒரு செல்லோட பொட்டென்ஷியல் கன்சிடர் பண்ண போறேன். ஓகே, ஒரு செல்லோட பொட்டென்ஷியல் கன்சிடர் பண்ண போறேன். ஓகே, கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? கிளியர்? ஓகே, for Nernst equation for a cell potential for a cell reaction. Okay, ஒரு cell reaction எடுக்கலாம். So AA plus BB giving CC plus DD. Okay, so எப்படி எழுதலாம்? So I will write here.
here. Okay. So, equation எப்படி இருக்கு? Equation என்ன? ஒரு A means stoichiometry. Okay, A என்ன ஒரு stoichiometry. AA plus BB giving CC plus DD. Okay, இதுதான். So, இந்த செல்லோட reaction potential எப்படி எழுதலாம்? இந்த செல்லோட reaction potential எப்படி எழுதலாம்? சேம் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, சேம் தான் எழுதணும். நமக்கு தெரியும் என்ன, E cell is equal to என்ன, E cell என்ன, we can write E cell is equal to E naught cell minus 0. எல்லா வேல்யூமே தெரியும். ஸோ வேல்யூ we can write 0. இல்லைன்னா வேல்யூ எழுதணுமா, வேல்யூ எழுதிட்டே எழுதலாம்ல. ஸோ மைனஸ் RT by NF ln. ஸோ இங்கே என்ன வருது, ரியாக்ஷன் அண்ட் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் சைடில் இருக்கிற கான்சன்ட்ரேஷன் எழுதணும்ல. ஸோ ப்ராடக்ட் சைடில் யார் இருக்குது, ப்ராடக்ட் சைடில் C raised to C into D raised to D divided by A raised to A and B raised to B. Clear? A raised to A and B raised to B. Okay. So, நமக்கு என்ன log இங்க log first convert பண்ணணும். So, I'm again writing E cell is equal to E naught cell. E cell is equal to E naught cell minus 2.303 RT divided by NF. So here I can write log concentration of C raised to C and concentration of D raised to D divided by concentration of A raised to A and concentration of B raised to B. Okay, இது வரைக்கும் clear. Next எப்படி எழுதலாம், next step எப்படி எழுதலாம். ஸோ இங்கே R கான்ஸ்டன்ட் தான், T கான்ஸ்டன்ட் தான், F கான்ஸ்டன்ட் தான். அப்போது அதை எப்படி எழுதலாம், E cell is equal to E naught cell minus, I can write 0.0591 divided by என்ன N. Here log concentration of C raised to C, concentration of C raised to C and concentration of D raised to D, concentration of D raised to D divided by, இது last different colorலயே எழுதலாம்ல. ஸோ எல்லாமே confuse ஆயிடும்ல. Yes, I will use green color. Okay, so here E cell is equal to E naught cell minus 2.303 RT. 2.303 value போடலாம். That is yeah, 0. What happened? Okay, 0.0591 divided by N. Okay, divided by N and log concentration of C raised to C, concentration of D raised to D divided by concentration of A raised to A into concentration of B raised to B. Okay, so this is the final equation. Okay, clear? இது வரைக்கும் doubt இருக்கா? So இது concentration of product divided by concentration of reactant தான். Okay, concentration of product divided by concentration of reactant தான். Okay,
So for a cell reaction AA be giving, okay, so suppose நீங்க equilibriumலன்னு நினைச்சுக்கோங்க. Okay, now we are just taking concentration of CC இல்ல. So equilibriumனா என்னடா? Equilibriumனா அது ஒரு point reactant, rate of reactant, like rate of forward reaction is equal to rate of backward reaction. So அந்த பாயிண்ட்ல நம்ம ஆல்ரெடி ஒரு question பண்ணும்போது சொல்லி இருக்கு, at equilibrium E cell is equal to 0 னு சொல்லி இருக்கு, செல் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி இருக்கு. E cell at equilibriumல என்ன நடக்கும்? E cell is equal to 0 ஆயிடும். ஓகே, செல் ஒர்க் ஆகாது, E cell is equal to 0 ஆயிடும். ஸோ என்ன இது கம்ப்ளீட்டாக கேசியா மாறிடும். ஓகே, equilibrium constant KC. ஓகே, equilibrium constant கேசியா மாறிடும். ஸோ ஐ எம் rewriting the equation. எப்படி ரீரைட் பண்ணலாம்? E0, okay, இந்த E0 இங்க எடுக்கும்போது E0 cell is equal to, that means E0 cell is equal to 2.303 RT divided by NF log KC னு போடலாம். Clear? Clear, clear, clear. ஏதாச்சும் டவுட்? ஸோ எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணால் லாஸ்ட் எப்படி எழுதலாம்? லாஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ E cell is equal to 0.0591 divided by N log Kc. Kc na என்ன? Equilibrium constant. Okay, Kc is equal to equilibrium constant. Kc equilibrium constant. Equilibrium constant. Okay, clear? இது வரைக்கும் clear-ஆ? இது வரைக்கும் clear-ஆ? ஸோ இது வரைக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். கிளியர்? ஓகே, ஸோ yes students, so we can do some questions from this topic. Okay, yes, okay, this is the first question. For a cell reaction involving two electron change, the standard EMF of the cell is 0.295 volt at 25 degrees Celsius. The equilibrium constant of the reaction is at 25 degrees Celsius. So equilibrium constant தான் calculate பண்ணணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கு? ஸோ எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு? ஓகே, ஸோ இங்கே எலக்ட்ரான் சேஞ்ச், தட் இஸ் n is equal to 2 is given. Okay, so என்ன calculate பண்ணணும்? And temperature is given. EMF கொடுத்திருக்கு. Temperature 25 degree Celsius. 25 degree Celsius na அது என்ன? 298 Kelvin. Okay, 298 Kelvin ல தான் temperature இருக்கு. 298 Kelvin ல temperature இருக்கு. இங்க n is equal to 2 கொடுத்திருக்கு. EMF of the cell is 0.295 volt இருக்கு. And 25 degree Celsius means temperature is 298 Kelvin. Okay, standard temperature. At equilibrium constant. Okay, இங்க என்ன calculate பண்ணணும்? Equilibrium constant Kc தான் calculate பண்ணணும். Okay, so try பண்ணி பாருங்க, just try பண்ணி பாருங்க. நம்மளோட equation தெரியும்ல? So என்ன நம்மளோட equation? E0 is equal to E0 இங்கே என்ன? equilibrium constant ஆகும்போது இருக்கும்போது E cell என்ன? E cell is equal to 0 தான். ஓகே, E cell is equal to 0. அதனால E0 cell is equal to 0.0591 divided by N இங்க என்ன? N is equal to 2. Kc தான் calculate பண்ணணும். So log Kc அப்படி போடலாம். ஸோ கேசியோட வேல்யூ தான் calculate பண்ணணும். E0 வேல்யூ இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குல்ல, that is 0.295 volt. 95 volt. ஸோ இது வச்சு கேசியோட வேல்யூ calculate பண்ணால் போதும்ல. ஸோ கேசியோட வேல்யூ எப்படி calculate பண்ணலாம்?
Yes, 0.059 it is almost equal to around 0.0295 வரும் 0.0295 log kc and இங்க என்ன 0.295 ரெண்டுமே 0. இங்க 0.295 இருக்கு, இங்க 0.0295 இருக்கு. ஸோ calculate பண்ணணும், kc யோட வேல்யூ calculate பண்ணணும்னா 0. log kc, I am writing here log kc is equal to 0. log kc equal to 0.295 divided by 0.0295. So almost இது calculate பண்ணா 10 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ log kc equal to என்ன கிடைக்குது, 10 கிடைக்குது. ஓகே, log kc தான் 10 கிடைக்குது. நமக்கு என்ன வேல்யூ வேணும், kc யோட வேல்யூ தான் வேணும். ஸோ here kc எப்படி, kc is equal to, I can write here kc is equal to log 10. log 10 என்ன, log 10 is equal to 10 raised to 10. okay, log 10 is equal to 10 raised to 10. so 10 raised, yes, 1 into 10 raised to 10 தான் value வருது. correct answer is option 3. then we can move to next question. next question is here. for a reaction A solid plus B 2B plus gives A2 plus 2B. so kc has been found to be 10 raised to 12. okay, kc கொடுத்திருக்கு. so you should find E0 cell. E0 cell value தான் calculate பண்ணணும். so just try பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸியான question. நம்ம ஆல்ரெடி பண்ண equationல இருக்கிற மாதிரி same question தான் இருக்கு. same question தான் இருக்கு. so equation எழுதலாம்ல. so E0 value தான் வேணும். so இங்க kc கொடுத்திருக்கு. kc னா equilibrium தான். equilibriumல வரும்போது எப்படி எழுதலாம், E0 cell is equal to 0.0591 divided by n log kc. இங்கே என்ன இருக்கு, ஓகே, இங்கே இந்த equationல இருந்து உங்களுக்கு தெரியும் number of electrons எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, number of electrons 2 தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ n is equal to 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, n is equal to 2. ஸோ ஓகே, kcயோட வேல்யூ கிடச்சிருக்கு 10 raised to 12. ஸோ here I am writing 0.0591 divided by n is equal to 2. log kc னா என்ன, kc 10 raised to 12. so E0 cell இது substitute பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைக்கும். log 10 raised to 12 னா லைக் என்ன 12 னே எடுத்துடலாம். log 10 raised to 12 னா we can take it as 12. okay, so 0.0 இதோட டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும், 0.295 கிடைக்கும். ஓகே, 295 கிடைக்கும் into 12 you will get E0 cell value. 12 பண்ணா almost you will get 0.35. yes, option A is the correct answer. okay, clear. டைரக்டா equation apply பண்ணலாம். then we are moving to next topic, that is electrochemical cell and Gibbs energy change. Gibbs energy change ஒரு equation இருக்கு, delta G is equal to minus NEF. okay, NEF na N means change in electrons, okay, and F Faraday and E means EMF of the cell. okay, potential of the cell. okay, so work done na எப்படி எழுதலாம், work done வரும்போது இங்க என்ன ஆயிடுச்சு, மைனஸ், இங்க ஆக்சுவலி இந்த E மைனஸ் இங்க வந்துருச்சு. ஓகே, இந்த மைனஸ் இங்க வந்துருச்சு. work done is equal to minus delta Gibbs energy. okay, delta G ஆயிடுச்சு. so that is equal to NFE cell.
Okay, so இங்க ஈசல் is an intensive property. Okay, இது ரொம்ப important. Okay, இது வச்சு calculation வரும். ஈசல் என்ன intensive parameter. Intensiveனா நமக்கு add பண்ணலாம், subtract பண்ணலாம், டைரக்டா addition, subtraction எல்லாமே நடக்கும். ஆனா என்ன Gibbs free energy ஒரு extensive property. Extensive property டைரக்டா add பண்ண முடியாது, subtract பண்ண முடியாது. So நாம sometimes அவங்க கேக்குவாரு delta G வேல்யூ எல்லாம். அப்போ நாம என்ன பண்ணணும், இந்த NFE வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, NFE வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ டெல்டா G0, ஓகே, G0னா ஸ்டாண்டர்ட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் NFE0. ஓகே, மைனஸ் NFE0 தான். ஸோ ஃப்ரம் delta G equilibrium constant, okay, can be calculated by equation. In the equation வச்சே calculate பண்ணலாம். delta G0 is equal to minus RT ln K, minus RT ln K, and delta G0 is equal to minus 2. Like எல்லாமே வேல்யூ போட்டா இங்க என்ன ln தான் இருக்கு, இங்க என்ன log கன்வர்ட் பண்ணணும்னா மைனஸ், இங்க என்ன பண்ணா போதும் 2.303 வச்சு multiply பண்ணா போதும். So you will get this value. Okay, so delta G0 ஓட equation தான் இது. Okay, so delta G0 is equal to minus 203 RT log K. Okay, then we can move to a question. Question is here. Which of the following statement is correct? Option A, E cell and delta G of the cell reaction both are extensive property. இது already discuss பண்ணதுதான். And second option is E cell and delta G of the cell reaction both are intensive property. Third option, E cell is intensive property while delta G of the reaction is an extensive property. Okay. And option 4 is E cell is an extensive property while delta G of it's an intensive property. Delta G. So what is the correct answer? We already discussed this. Yes. So E cell na enna adu intensive, direct add பண்ணலாம், subtract பண்ணலாம், it's an intensive property. Delta G na enna, it's a extensive property. Okay. Next, concentration of cell. Concentration of cell means நாம இப்போ சொன்னது லைக் கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு தான். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படி நடக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் இப்படி நடக்குது. ஸோ எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு தான் சொன்னது. ஓகே, எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சு தான் சொன்னது. ஸோ நாம் நெக்ஸ்ட் சொல்ல போகிறது, ஓகே, நெக்ஸ்ட் சொல்ல போகிறது கான்சன்ட்ரேஷன் வச்சு. ஓகே, கான்சன்ட்ரேஷன் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் சொல்ல போகிறது. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செல் மீன்ஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஹையர் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன்ல என்ன ஒப்வியஸ்லி மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த லைக் சேஞ்ச் தான் சொல்ல போகிறது. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் cells are those which EMF are raised, do not due to any chemical reaction. இங்க chemical reaction இல்ல, என்ன நடக்குது, but due to transfer of matter concentration எங்க ஜாஸ்தியா இருக்கோ, ஸோ அங்க இருந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கிற அங்க என்ன மேட்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதுதான் கான்சன்ட்ரேஷன் செல். ஓகே, ஸோ 1/2 cell to the other half cell. So 1/2 cell concentration high இருக்கும், other half cell concentration low இருக்கும். அப்போ என்ன, இங்க இருந்து இங்க matter என்ன போகும். ஓகே, clear. Then electrolyte concentration cell. So here electrodes of same material are dipped in two solution. So ரெண்டு solution இருக்கு. So electrolytes in electrodes of same materials தான் இருக்கு, ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டும் same material, it's dipped in two solutions. So இது என்ன, two solutionல dip பண்ணி இருக்கு, and same electrolyte having different concentration.
So same electrolytes தான், இதுவும் same electrolyte. I'm taking electrolyte B. But இங்க என்ன, electrolyteோட concentration different இருக்கு. Okay, என்ன different இருக்கு, concentration different இருக்கு. So அந்த concentration differenceல தான் இங்க என்ன form ஆகுது, charge form ஆகுது, electricity potential form ஆகுது. Okay, so இங்க Zn2 plus concentration என்ன, இங்க C1 இருக்கு. So இங்க என்ன, Zn2 plus and Zn concentration தான், இது concentration C2. So E naught cell is equal to 0. அப்போ என்ன, E cell தான் calculate பண்ணணும். E cell is equal to same equation தான், 0.0591 divided by N log C2. C2 is more concentrated divided by less concentration இருக்கிறது. Okay, so here C2 ஓட concentration என்ன, more. Okay, E is positive, so that the process is spontaneous. Spontaneous na concentration ஜாஸ்தியா இருக்கு, ஒன்று கம்மியா இருக்கு. ஸோ அது ஸ்பான்டேனியஸாக நடக்கும். ஸ்பான்டேனியஸ்னா என்ன, எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவையில்லை. ஸோ இங்கே என்ன, எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவையில்லை, அது அப்படியே அந்த ரியாக்ஷன் நடந்துடும். ஓகே, ஸோ here it is another example. Okay, it is another example. So E cell is equal to 0.0591 divided by N. N na inge enna, so in the reaction la 1 da, log C2 by C1. C2 means more concentration, C1 is less concentration. Okay, so if the concentration cell is reversible with respect to anions, okay, in the concentration reaction reversible da, okay, with respect to anions respect பண்ணிட்டு. ஸோ இங்கே பாருங்க, platinum chlorine, ஸோ 1 atm ப்ரெஷரில் தான் இருக்கு. ஸோ chlorine Cl மைனஸ், இதோட கான்சன்ட்ரேஷன் C1 இருக்கு. ஸோ Cl மைனஸ் நெக்ஸ்ட் எலக்ட்ரோடில் Cl மைனஸ் இதோட கான்சன்ட்ரேஷன் C2 PT, that is platinum copper. This is reversed. Okay, இது என்ன, ரிவர்ஸ்டாக இருக்கு. ஸோ இங்கே என்ன, 1 atm. ஸோ ரிவர்ஸ்டு தான், சேம் ரியாக்ஷன் என்ன, ரிவர்ஸ்டு ரியாக்ஷன். ஓகே, ஸோ அதோட கான்சன்ட்ரேஷனும் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே 1 வர்றதுக்கு ரீசன் 1 தான், எலக்ட்ரான் N is equal to 1 தான் வருது. பட் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தெரியுமா, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, கான்சன்ட்ரேஷன். நான் ரிவர்ஸ்னு சொன்னேன். ஓகே, ரிவர்ஸ். இது வரைக்கும் C2 ஓட கான்சன்ட்ரேஷன் தான் ஜாஸ்தி. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் சொன்னது என்ன, C2 ஓட கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர். ஓகே, C2 ஓட கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர்னு சொன்னேன். பட் ஆனால் இங்கே ரிவர்ஸில் வரும்போது அது எப்படி நடக்கும், C1 ஓட கான்சன்ட்ரேஷன் தான் மோராக இருக்கும். ஓகே, C1 ஓட கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர். ஸோ என்ன, E is negative. என்ன, நெகட்டிவாக இருக்கும். So that cell reaction is non-spontaneous. செல் ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ்னா என்ன, அதுக்கு அந்த செல் ஒர்க் ஆகுறதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவை. ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி தேவை. கிளியர். நெக்ஸ்ட் இஸ் எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே எலக்ட்ரோகெமிக்கல் செல் அண்ட் எலக்ட்ரோலிட்டிக் செல் தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல் தான் என்ன, எல்லாம் கேல்வானிக் செல், வோல்டாயிக் செல், நானியல் செல் எல்லாமே எக்ஸாம்பிளெல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் கெமிக்கல் எனர்ஜியில் இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, எலக்ட்ரோலிட்டிக் செல்னா என்ன, ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் தட். ஸோ இங்கே எலக்ட்ரிசிட்டி கொடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, அதுதான் எலக்ட்ரோலிட்டிக் செல். ஸோ எலக்ட்ரோலிசிஸ், த ப்ரோசஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்ச் of the electrolyte by passing of electricity through molten or dissolved state. Molten இல்லனா aqueous stateல என்ன இருக்கு, எலக்ட்ரோலைட் இருக்கு. இதில் நாம் என்ன கொடுக்க போகிறேன், எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லையும் எலக்ட்ரோலிட்டிக் செல்லையும் டிஃப்ரென்ஸ்னா, அங்கே ஆனோட் என்ன, அங்கே ஆனோட் நெகட்டிவாக இருந்தது, இங்கே ஆனோட் என்ன பாசிட்டிவ். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே ஆனோட் என்ன பாசிட்டிவ். அங்கே ஆனோட் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, அங்கே என்ன ஆனோட் நெகட்டிவ் ஆகிறதுக்கு ரீசன் அங்கே ஜிங்க் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனோட பொட்டென்ஷியல் தான். ஓகே, ஜிங்க் அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால தான் அங்கே பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆனோட் பாசிட்டிவ், அங்கே நெகட்டிவ் ஆயிடுச்சு, இங்கே பாசிட்டிவ். ஸோ இங்கே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ரீசன் ஆனோட் கோஸ் டு ஆனியான் கோஸ் டு ஆனோட்.
ஓகே ஆக்சிடேஷன் தான் நடக்குது ஓகே ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் கேதோட் நெகட்டிவ் தான் இங்கே cation goes to cathode reduction தான் நடக்குது clear and increasing order of tendency to undergo deposition of cation so இங்க deposition of cation தான் இருக்கு okay so உங்களுக்கு பார்த்தா தெரியும் lithium potassium sodium calcium magnesium aluminum zinc iron nickel hydrogen copper and mercury Ag that is silver gold okay so ஜாஸ்தி டெப்போசிஷன் சான்சஸ் யாருக்கு இருக்கு கோல்டுக்கு தான் ஜாஸ்தியா இருக்கு ஓகே ஸோ டெண்டன்சி டு அண்டர்கோ டெப்போசிஷன் மோர் யாருக்கு கோல்டுக்கு தான் கோல்டு ஈஸியாக டெப்போசிட் பண்ணும் ஓகே ஸோ டெப்போசிட்டிங் டெண்டன்சி கோல்டுக்கு ஜாஸ்தியாக இருக்குது தென் ஐ வில் கிவ் யூ எ கொஸ்டின் யூ கேன் டூ திஸ் ஓகே எலக்ட்ரோலைட் எக்வஸ் NaCl இருக்குது பிளாட்டினம் எலக்ட்ரோடு இருக்குது ஸோ இதில் ஆனோட் யார் கேத்தோட் யார் நெட் ரியாக்ஷன் அது ரொம்ப சிம்பிளாக எழுதலாம் ஸோ ஆனோட் யார் கேத்தோட் யார் நெட் ரியாக்ஷன் என்னென்னு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகே ஸோ காமெண்டில் போடுங்க ஓகே காமெண்ட் செஷனில் போடுங்க ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ எ கொஸ்டின் in the electrolysis of which solution of OH minus ions are discharged in preference to Cl minus ions okay so different like electrolytes irukku dilute NaCl very dilute NaCl fused NaCl NaCl so again question read பண்ணுங்க in the electrolysis of which solution so இது electrolyze பண்ணா எந்த solutionல OH minus ions are discharged in preference of Cl minus ions okay so ரொம்ப easy question okay so here the correct answer is like option 2 only because here Cl minus ion okay Cl minus concentration is like very low okay concentration is very low so very low தான் அப்போ என்ன OH minus ion concentration என்ன preferably more இருக்கும் okay preferably அது more இருக்கும் and இங்க form ஆகுற like H plusம் form ஆகும் இந்த reactionல OH minusம் sorry OH minus form ஆகும் OH minus form ஆகும் ஆனா என்ன அது neutralize பண்ணிட்டு என்ன ஆகாது water-ஆ convert ஆகாது okay then I will give you another question what will happen to pH of brine solution if electrolyzed if it is electrolyzed so tell me what will happen to pH of brine solution if increased okay yes obviously pH will increases la so pH will increases that is the correct answer so next நம்ம இதுவரைக்கும் சொன்னதெல்லாமே like different type of aspect தான் படிக்க போறேன் இது quantitative aspectல electrolysis சொல்ல போறேன் okay quantitative aspectsல so இது என்னன்னா Faraday constant like mainly Faraday's constant may be like defined as the quantity of charge present in 1 mole of electron. So 1 mole of electron என்ன 6.022 into 10 raised to 23 okay so அவ்ளோ like அவ்ளோ மற்ற மோல்ஸோட சார்ஜ் என்ன வரும் சார்ஜ் எவ்வளோ வரும் சார்ஜ் 1 எலக்ட்ரானோட சார்ஜஸ் 1.602 into 10 raised to minus 19 correct தானே ஸோ இது calculate பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 96488 சார்ஜோட கூலம் mole inverse okay so
அதுதான் என்ன Faraday constant. அதுதான் என்ன Faraday constant. So it is defined as the quantity of charge. Okay, quantity of charge present in 1 mole of electron. 1 mole of electron ல எவ்வளோ quantity charge present ஆயிருக்கு அதுதான் Faraday constant. நீங்க Faraday's constant அங்க யூஸ் பண்ணிருக்கு இங்க யூஸ் பண்ணிருக்கு என்ன Faraday constant எங்கிருந்து வந்தது இந்த Faraday constant clear ஆயிடுச்சுல்ல it is defined as the quantity charge present in 1 mole of electron 1 mole of electronக்கு எவ்வளோ quantity charge இருக்கு அதுதான் என்னடா Faraday constant okay it is called Faraday constant எப்படி represent பண்ணலாம் F ன்னு represent பண்ணலாம் okay so 1F is equal to 1F ஓட value என்ன 96488 coulomb mole inverse இல்லனா or 16500 approximately எடுக்கிறது so coulomb mole inverse okay Faraday constant may be defined as the quantity of charge required to deposit 1 gram of equivalent substance அப்படியும் சொல்லலாம் so 1 gram of equivalent substance deposit பண்ணனும்னா எவ்வளோ charge வேணும் okay 1 equivalent mass okay 1 gram of equivalent mass substance deposit பண்ணனும்னா எவ்வளோ charge வேணும் அதுதான் Faraday constant னு சொல்லலாம் okay two definitions இருக்கு clear so Faraday's first law Faraday's first law இருக்கு Faraday's second law இருக்கு Faraday's first law என்ன the amount of substance deposited or displaced at an electrode is directly proportional to the quantity of electricity passed suppose amount of substance deposit பண்றது okay இங்க ஒரு electrode இருக்கு electrode நினைச்சுக்கோங்க so இது என்ன ஒரு substance like என்ன நான் ஒரு like எனக்கு like amount of energy amount of electricity more amount of electricity apply பண்ணா more amount of substance deposit ஆயிடும் clear more amount of energy நான் கொடுத்தா அங்க இருந்து more of substance அங்க deposit ஆயிடும் clear the amount of substance deposited or displaced okay deposit பண்ணலாம் அங்க இருந்து liberateum பண்ணலாம் okay deposited or displaced na என்ன more energy that means more electricity கொடுத்தா அங்க இருந்து எனக்கு deposit பண்ணலாம் இல்லனா அங்க இருந்து liberate பண்ணலாம் okay so அது directly proportional இருக்கும் கொஞ்சம் எனர்ஜி இல்லனா கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தா கொஞ்சம் மட்டும் டெபாசிட் பண்ணலாம் இல்லனா கொஞ்சம் மட்டும் டிஸ்ப்ளேஸ் பண்ணலாம் இல்லனா லிபரேட் பண்ணலாம் so W is equal to W is directly proportional to Q so here Q means quantity of charge okay Q means quantity of charge and W means weight okay weight of that substance okay W means weight of that substance deposited weight of that deposited substance or liberated substance okay so W is equal to QZ okay Z is a constant that is electrochemical equivalent okay or we can write Z is equal to W is equal to ZIT what is ZIT Z means we know that what is that electrochemical equivalent I means current and T means time like in seconds only and W is equal to there is one more equation W is equal to EIT divided by F EIT divided by F what is F you know F yes Faraday's constant and E is equivalent mass I is current and T is T is temperature only T is time in second not small letter T only T is time in second or there is one more equation every equation is very important okay every equation is very important so you should study all the equation by heart no options W is equal to MIT so M means molar mass I means current T means time divided by F what is F Faraday constant and V into V that is velocity
sorry, valency. V means valency of that, valency or oxidation state னு சொல்லலாம். Like +2, -2 எந்த oxidation stateல இருக்கு இல்லைனா valencyன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் லோ கிளியர் ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் லோவில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ லைக் கரண்ட் இல்லைனா எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் என்ன, எனக்கு சப்ஸ்டன்ஸ், மோர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டெபாசிட் பண்ணலாம் இல்லைனா லிபரேட் பண்ணலாம். இல்லை நான் இங்கே என்ன கரண்ட் கம்மி ஆயிடுச்சுன்னா சார்ஜ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஐ காண்ட் லைக் டெபாசிட் மோர் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் or I can't liberate more amount of substance. So Faraday's second law, okay, Faraday's second law of electrolysis. So என்ன Faraday's second law of electrolysis? Faraday's second law of electrolysis. So when same quantity of electricity is passed, okay, so same quantity of electricity நான் பாஸ் பண்ண போகிறேன், பட் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட், இங்கே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோலைட்டில் தான் சேம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா இங்கே என்ன டிபெண்ட் பண்ணும், ஹியர் இங்கே லிபரேட் பண்ண இல்லைனா டெபாசிட் பண்ண என்ன எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எலமெண்ட்டோட மாஸ் இல்லைனா வெயிட்டை இக்வாலன்ட் மாஸை டிபெண்ட் பண்ணும். ஸோ இக்வாலன்ட் மாஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, இக்வாலன்ட் மாஸ் இஸ் மோர், மாஸ் மோர்னா நான் லைக் என் கையில் ஜஸ்ட் அசியூம் பண்ணி பாருங்கள், ஒரு 100 வெயிட் இருக்குது, 100 வெயிட் ஏதாச்சும் யூனிட் எடுத்துக்கோங்க, 100 வெயிட் இருக்குது, 50 வெயிட் இருக்குது அண்ட் 20 வெயிட் இருக்குது, ஏதாச்சும் யூனிட், ஓகே, மாஸ், ஐ எம் சேயிங் மாஸ். So I'm saying it's mass only, so then I will write mass here, 50 mass, 50 unit, 20 unit, okay. So I'm not mentioning the like what unit, so I'm just saying mass. Okay, so நான் like same amount of force apply பண்ண போகிறேன், okay, same amount of force apply பண்ண போகிறேன். ஸோ ஈஸியாக யார் மூவ் ஆகும், மாஸ் கம்மியாக இருக்கிறவங்க தான் ஈஸியாக மூவ் ஆகும்ல. ஸோ ஈஸியாக இங்கே 20 மாஸ் இருக்கவங்க ஈஸியாக அந்த மெட்டீரியலை எனக்கு ஈஸியாக மூவ் பண்ண முடியும். 100 மாஸ் இருக்கிற அந்த மெட்டீரியலை எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் 100 மாஸ் இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் இருக்குது, சேம் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சேம் குவான்டிட்டி தான் இங்கே, பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கனெக்டட் இன் அ சீரீஸ், தென் த masses of the substance liberated at the electrode are the ratio of chemical equivalent mass. So chemical equivalent mass depend பண்ணியிருக்கும், okay, chemical equivalent mass depend பண்ணியிருக்கும். So W directly proportional to E, okay. So W1 by W2, இது என்ன ரேஷியோ எடுக்கலாம், W1 by W2 is equal to W1 W2 means என்ன, it's like quantity of electricity, okay, quantity of electricity, and E1 E2 is equivalent mass, okay, E1 E2 is equivalent mass only, and W is எவ்வளோ quantity of charge apply பண்ணுற அதுதான் E1 E2 அந்த ரேஷியோ. Then I think you all are ready for a question. Guys, are you ready for a question? Okay, I will give you a question. (10800) coulomb of electricity is passing through the electrolyte solution deposited 2.977 gram of metal with atomic mass 106.4 gram mole inverse. The charge on the metal cation is, charge தான் calculate பண்ணணும். ஸோ இங்கே சிம்பிளாக ஒரு equation இருக்குது. இந்த equation என்ன, W is equal to QM. W is equal to QM by Z into E. ஸோ டைரெக்டாக இந்த equationல எல்லாமே apply பண்ணலான்னு நினைக்கிறேன். Yes, here it is Q. What is given here? Charge. It is Q. And next என்ன, mass, atomic mass இருக்குல்ல, atomic mass, that is molar mass, atomic mass, அதுதான் M. QM இருக்கு. And electricity passing through the
electrolyte, the solution deposited, okay, metal. So இங்கே என்ன mass இல்லைன்னா W, okay, W கொடுத்திருக்கு, W mass, எவ்வளோ mass deposit ஆயிருக்கு இல்லைன்னா liberate ஆயிருக்கு, அதுதான் W. So W கொடுத்திருக்கு and what we should calculate, Z, Z இருக்கு, W இருக்கு, Q இருக்கு, M இருக்கு, E இருக்கா, E இருக்கா, Z இருக்கா, Z தான் calculate பண்ணணும்னு நினைக்கிறேன். Yes, Z தான் calculate the charge on the cation, charge on the cation. Okay, Z தான் calculate பண்ணணும். So E ஓட வேல்யூ என்ன, E ஓட வேல்யூ, சாரி E இல்லை F தான் வரும், சாரி E இல்லை F தான் வரும். F ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல, ஸோ F ஓட வேல்யூ தெரியும்ல, ஸோ Z ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இதுவும் இன்னொரு இக்குவேஷன் தான், ஓகே, இன்னொரு இக்குவேஷன் தான். ஸோ இது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ரைட் த இக்குவேஷன் ஹியர். ஸோ வாட் இஸ் தட், W is equal to QM divided by ZF. ஓகே, QM divided by ZF. இல்லைல்ல, ஸோ இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இக்குவேஷன் தான். Question which yes, okay, so you can calculate, so you will get around plus 4 தான் ஆன்சர் வரும். ஸோ calculate பண்ணா போதும், இதுதான் Z தான் calculate பண்ணணும். Then we can do next question. During electrolysis of aqueous solution of CuSO4, 0.635 gram of copper was deposited at cathode. The amount of electricity consumed in coulomb is, okay, ஸோ கூலம் எலக்ட்ரிசிட்டி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எலக்ட்ரிசிட்டி தான் கால்குலேட் பண்ணணும், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஹோம்ஒர்க்காக தரலாம், இது ஆக்சுவலி Q தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஹோம்ஒர்க்காக பண்ணிக்கோங்க. ஓகே, தென் we can move to next topic, electrolytic conductors. ஸோ என்னடா electrolytic conductorsனா, ஸோ இது என்ன liquid இல்லைனா என்ன சொல்யூஷனில் some solution will conduct electricity. Okay, some solution will conduct electricity. ஸோ அது எலக்ட்ரோலைட்னு நாம் சொல்லுவோம்ல, எலக்ட்ரோலைட், NaCl is electrolyte. ஸோ சம் அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுற சொல்யூஷன்ஸ் தான் என்ன electrolytic conductors இல்லைனா எலக்ட்ரோலைட்னே கூப்பிடலாம். ஓகே, எலக்ட்ரோலைட்னு கூப்பிடலாம். ஸோ here, electrolytic conductors are substances that allow passes of electricity. So, for example, NaCl, NaCl Na plus Cl minus ions இருக்கு. So, இது என்ன electricity pass பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக ஆக்ட் பண்ணும். ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு மீடியம் தேவை, ஸோ அந்த மீடியமாக ஆக்ட் பண்ணும். ஸோ electricity through molten form இருக்கலாம், through aqueous form, molten form இல்லைனா aqueous solution formல கூட இருக்கலாம். ஸோ undergo change at same time. ஓகே, ஸோ they are also called electrolytesனு அவங்கள கூப்பிடலாம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்ன, சார்ஜுக்கு ஒரு மீடியம். நார்மலி மெட்டல்ஸில் உங்களுக்கு தெரியும் என்ன எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும். ஆனால் எலக்ட்ரோலைட்ஸில் என்ன கேட்டையான்ஸும் இருக்குது, ஆனையான்ஸும் இருக்குது. ஓகே, கேட்டையான்ஸும் இருக்குது, ஆனையான்ஸும் இருக்குது. எலக்ட்ரான்ஸ் cations இருக்கு, anions இருக்கு. Okay, so they are also called, the flow of current through electrolyte is due to movement of ions. நான் சொன்னதில்ல, ions தான் இங்க இருக்கும், cation and anion. So electrolytic conductors are generally low. ஸோ நார்மலி நம்ம மெட்டலில் கண்டக்ஷன் பார்க்கும்போதும் எலக்ட்ரோலைட்டில் கண்டக்ஷன் பார்க்கும்போதும் மெட்டலில் ஸ்பீடாக போகும். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஸ்பீடாக போகும், பட்
எலக்ட்ரோலைட்டில் எப்படின்னா கொஞ்சம் கண்டக்ஷன்ஸ் கம்மியாக தான் நடக்கும். ஓகே, ஸ்லோவாக தான் நடக்கும். அந்த ப்ரோசஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ கொஞ்சம் ஜென்ரலி லோவாக தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது மாலிக்யூல்ஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். ஓகே, அப்போ ஸ்பீடாக மூவ் ஆகும். ஓகே, மாலிக்யூல்ஸ் இல்லைனா அயன்ஸ்க்கு, இங்கே அயன்ஸ் தான் வரும். ஸோ அயன்ஸ்க்கு என்ன மூமெண்ட் ஸ்பீட் ஆகும். அப்போ ஸ்பீடில் மூமெண்ட் நடக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஆசிட்ஸ் என்ன எலக்ட்ரோலைட்டுக்கு எக்ஸாம்பிள் தான். பேசஸ், சால்ட் எல்லாமே எலக்ட்ரோலைட்டுக்கு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ நான் எலக்ட்ரோலைட்னா சிம்பிளில் ஸோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாதவங்க தான் நான் எலக்ட்ரோலைட். ஓகே, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாதவங்க தான் நான் எலக்ட்ரோலைட். ஓகே, ஸோ நான் எலக்ட்ரோலைட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் சுகர், குளுக்கோஸ், எத்தனால், கிளிசரால் எல்லாமே நான் எலக்ட்ரோலைட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட். என்னடா ரெசிஸ்டன்ட் நமக்கு தெரியும். ரெசிஸ்டன்ட்னா அது ஒப்போஸ் பண்ணும். ஓகே, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ட்னா என்னடா இங்கே இருக்கிற கரண்ட் ஃப்ளோவை ஓப்போஸ் பண்ணும். ஓகே, கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது அதை ஓப்போஸ் பண்ணும். ஓகே, அப்போ ரெடியூஸ் ஆகும். ஓகே, அந்த ஃப்ளோ ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுதான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் இஸ் அ opposition ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ இட். ஓகே, அண்ட் ஹியர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் என்ன ரெசிஸ்டன்ஸ் எப்போவுமே ஓமில் தான். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓமு தான். ஓகே, and Ohm's law state that at constant temperature the potential difference across the conductor is directly proportional to the current flow. Okay, current flow means I. So V directly proportional to I. அதுதான் என்ன Ohm's law. So இங்கே என்ன இந்த proportion என்ன சேஞ்ச் பண்ணணும். ஈக்குவல் டு மாற்றணும்னா என்ன ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஹியர் த கான்ஸ்டன்ட் இஸ் ஆர். ஸோ தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹியர் ஐ எம் டேக்கிங் V by I is equal to R. Clear? R is equal to V by I. This is same only. Okay. So where I is current. Okay, current strength, and V is potential difference, and R is resistance. So thus resistance of a conductor is the ratio of, I can say that it is the ratio of potential difference across the conductor to the current conducting or current flowing through the conductor. Okay, it is the ratio of potential difference and what current அப்படின்னு சொல்லலாம். clear? Then resistivity. என்னடா resistivity-னா resistivity means resistance of conductor is directly proportional to the length. Okay, resistance நமக்கு தெரியும். resistance என்ன, resistance of a conductor is directly proportional to the length and inversely proportional to the area of cross section. Okay, ஸோ இங்கே என்ன எனக்கு இந்த ப்ரொப்போர்ஷன் சேஞ்ச் பண்ணி என்ன ஈக்குவல் டு கொண்டு வரணும். அப்போ என்ன ஈக்குவல் டு கொண்டு வரணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே ரோ எல் பை ஏ. ஸோ இந்த ரோ தான் ஆக்சுவலி என்ன ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டிவிட்டி. இதுதான் என்ன ரெசிஸ்டிவிட்டி. இந்த ரோ தான் ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நார்மலி ஐயூபிஎஸ்சியில் என்ன சொல்கிறேன்னா ரெசிஸ்டிவிட்டின்னு தான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணாது, ரெசிஸ்டிவிட்டின்னு தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஹியர் லெங்த் 1 centimeter. சப்போஸ் என்னோட லெங்த் என்ன, இந்த லைக் வயரோட லெங்த் ஐ எம் கோயிங் டு டேக் the length of the wire is 1 centimeter or 1 meter or 1 unit. Okay, and area of cross section is also 1 centimeter square. So then what will happen? R is equal to rho. Clear?
resistance equal to resistivity. Okay, resistance equal to resistivity. Clear? Next we are moving to electrical conductance. Electrical conductance na conduct பண்ணும். Just reciprocal of resistance. Okay, reciprocal of resistance is actually conductance. Conductance G னு தான் represent பண்ணும். Okay, reciprocal of resistance na என்ன? G is equal to 1 by R. Okay, 1 by R is G. Reciprocal of resistance. So என்ன? Resistance na actually அந்த கண்டக்டர்ல இருக்கிற என்ன current flow-ஐ resist பண்ணும். Conductance na அது opposite பண்ணும். Smooth அந்த electron இல்லனா current flow-ஐ smooth பண்ணும். Okay, conductance. Conductance of a conductor. Conductance of a conductor is the reciprocal of resistance, and conductance in fact measure the ease. Okay, it is the easiness. Okay, ease with which current flow through a conductor and is denoted by G or C. G lana C வச்சு denote பண்ணலாம். So G is equal to 1 by R. Inversely proportional. So where R is the resistance of the conductor, and in the G oda unit, okay, G oda unit என்ன? Semen சொல்லும். S for semen. இல்லனா நம்ம என்ன இதோட R ஓட unit என்ன? Ohms. இல்ல, so ohms. So அது வரும்போது எப்படி எழுதலாம்? Ohm inverse. Ohm inverse. இல்லனா எப்படி எழுதலாம்? இது like திருப்பி போட்டா MHO மூணு சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு செமன் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, செமன் யூஸ் பண்ணலாம், இல்லைங்க ஓம் இன்வர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோட நேம் கப்பான்னு தான் சொல்லணும். இது கே, திஸ் இஸ் நாட் கே, இட் இஸ் கப்பா. ஓகே, இட் இஸ் கப்பா. So, specific conductance or conductivity is defined as the reciprocal or specific resistance or resistivity. So, இங்க என்ன resistance, specific resistivity ஓட reciprocal. Okay, resistivity ஓட reciprocal. So, we can write 1 by psi. So, I can write here kappa is equal to 1 by. Okay. So, Ilana, I can also write 1 by R into 1 by A. 1 by R into 1 by அப்படியே எழுதலாம். Okay. So 1 by R na என்ன? 1 by R na actually அது G. G into 1 by A. Okay. 1 by A la length by A. Length by A. Okay. So length by A அப்படியே எழுதலாம். Okay, clear? So, K is specific conductance or conductivity. So, when L is equal to, suppose L is equal to 1 and area of cross section equal to 1, then K is equal to, that means kappa is equal to K ன்னு சொல்லக்கூடாது, கப்பான்னு தான் சொல்லணும். Kappa is equal to G. So, kappa is equal to specific conductivity is equal to G. Clear? 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 ஏதாச்சும் doubt இருக்கா? Kappa is equal to conductance. Okay, clear? Then we can move to next topic, that is conductivity of an electrolyte solution. So electrolyte solution oda conductivity da next பார்க்க போறது. Okay, ஒரு electrolyte solution இருக்கு, அதோட conductivity of an electrolyte solution. So, specific conductance or conductivity of a solution is the conductance offered by the solution by 1 centimeter length having 1 centimeter square area of cross section. Or we can say conductivity of an electrolyte solution means it is the conductance of 1 centimeter cube of the solution. 1 centimeter cube na ஒரு proper area எடுத்தா. Okay, ஒரு proper area எடுத்தா. So, அது 1 centimeter cube ஆனா. Okay, so the conductivity of an electrolyte solution is the conductance. Okay, it is the conductance of 1 centimeter cube of the solution. Okay,
So we can write it as G star. G star nu dhaan solla mudiyum. So it is G star. So L by A is called is a constant. Okay, L by A enna? L by A is a constant. So it is a constant. Then factors affecting electrical conductivity. எதெல்லாம் factors electrical conductivity affect பண்ணும்? First one is electrical conductivity of electrolyte solution depend upon the following factors. First one is nature of the electrolyte added. So nature of electrolyte added means higher interionic attraction இருந்தா lesser தான் electric conduction, because higher interionic attraction இருந்தா assume என்கிட்ட AB இருக்கு, இவங்களோட attraction higher-ஆ இருக்கு. ஸோ நான் இது சொல்யூஷனில் ஊற்றினா, அக்வஸ் சொல்யூஷன் ஊற்றினா, சப்போஸ் நான் வாட்டரில் இது போர் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணணும், A ப்ளஸ்ஸும் B மைனஸுமா மாறணும். ஓகே, அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும்ல, அப்போ தான் அயன்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும், அயன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணும். சப்போஸ் இந்த பாண்ட் ஸ்ட்ராங்கர் பாண்டாக இருந்தால் இது அவ்வளோ பிரேக் ஆகாது. அப்போ என்ன, கண்டக்டிவிட்டி கம்மி ஆகிடும். அப்போ என்ன, conductivity கம்மி ஆயிடும். ஓகே, ஸோ interanic attraction more இருந்தா lesser is the electrolytic conduction. Okay, lesser is the electrolytic conduction. Next one is size of the ion produced and their solvation. Okay, solvation. Suppose higher the solvation என்ன, ஈஸியாக சால்வேஷன் நடக்குதுன்னா அயன்ஸ் லெஸ்ஸராக இருக்கும். ஓகே, அயன் லெஸ்ஸர் த எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன். ஸோ என்ன நடக்கும்னா ஹையர் த சால்வேஷன் பவர் இல்லைன்னா சால்வேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் வாட் வில் ஹேப்பன், அயன் லெஸ்ஸர் த, அங்கே அயன் இருக்கும்ல, அயன்ஸ் ஸ்பீடாக அயன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ தேட் அயன் வில் லெஸ்ஸர் த எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ a problem. ஓகே, next factor is nature of solvent and its viscosity. Suppose highly viscous னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் ஒரு highly viscous ஆன A and B லைக் aqueous வாட்டரில் டிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ விஸ்கஸ் ஆனால் அதை என்ன மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைக் என்ன டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ விஸ்கஸ் ஹை விஸ்கோசிட்டி மீன்ஸ் லெஸ்ஸர் இஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். ஓகே, இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், யா எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன். ஸோ திக் சொல்யூஷன், ஓகே, சப்போஸ் திக் சொல்யூஷன் அது மூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப பிரச்சனை. சப்போஸ் ஹனி எடுத்துக்கோங்க, ஹனி என்ன டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது வாட்டரில் ஊற்றினாலும் அது அவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் ஆக மாட்டேன். ஓகே, அவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் ஆக மாட்டேன். அது மாதிரி தான் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகும்போது எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் கம்மி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஆக்சுவலி என்ன, electrolytic conduction increase ஆயிடும். ஓகே, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் அது மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும், ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன நடக்கும், ஈஸியாக எலக்ட்ரோலிட்டிக் தட் மீன்ஸ் என்ன, எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் ஸ்பீட் ஆகும். ஓகே, எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்ஷன் ஸ்பீட் ஆகும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால். நெக்ஸ்ட், த எஃபெக்ட் ஆஃப் ஆல் த ஃபேக்டர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் எல்லா ஃபேக்டரும் பார்க்கும்போது the effects of all these factors decreases with increase in temperature, and hence electrolytic conduction increases with increase in temperature. So enna increases, obviously temperature increase ஆகும்போது electrolytic conduction increase ஆகிடும். சப்போஸ் டென்சர் லிக்விட் இல்லைன்னா டென்சர் ஒரு எலக்ட்ரோலைட்னு நினச்சிக்கோங்க. டென்சர் எலக்ட்ரோலைட்டை ஹீட் பண்ணும்போது டென்சிட்டி கம்மி ஆகிடும். ஓகே, டென்சர் எலக்ட்ரானை இல்லைன்னா ஹைலி விஸ்கஸ் ஒரு எலக்ட்ரோலைட்டை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிடும், அது ஸ்மூத்தாக ஸ்பீடாக மூவ் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதோட திக்னஸும் கம்மி ஆகிடும். பிகாஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், மாலிக்யூல் ஸ்பீடாக மூவ் ஆகும். Next is molar conductivity. What is molar conductivity? Is the conductance offered by all ions produced by dissolving
1 mole of electrolyte in solution. So ஒரு 1 mole of electrolyte like எவ்வளோ like அவ்வளோ like 1 mole of electrolyteல 1 mole of ionsம் இருக்கும். like actually anion 1 mole இருக்கும், cation 1 mole இருக்கும். எல்லாமே இதுல participate பண்ணும். It is the conductance offered by all the ions produced by dissolving. dissolve பண்ணும்போது 1 mole of electrolyte in a solution. 1 mole of electrolyte in the aqueous solution ல dissolve பண்ணும்போது அங்க இருக்கிற anions and cations எல்லாருமே இதுல participate பண்ணும். okay, so it is denoted by symbol lambda. lambda இப்படி தான் lambda m. okay, lambda m தான் molar conductivity represent பண்றது. okay, and its unit is ohm inverse centimeter square mole inverse or Semen centimeter square mole inverse. okay, இல்லைன்னா lambda is equal to 1000 into kappa divided by molarity. so lambda ஓட equation தான் lambda is equal to 1000 into kappa divided by molarity. so here kappa na என்ன, kappa is Semen centimeter raised to -1. okay, so lambda m is equal to kappa by, okay, kappa by 1000 into molarity. okay, அப்படியும் எழுதலாம். okay, here unit of kappa is Semen meter inverse. so இங்க என்ன யூனிட்ல சேஞ்ச் வருது, யூனிட்ல சேஞ்ச் வருது. இது கீழே வரும்போது யூனிட்ல சேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆகுது. okay, so யூனிட்டும் ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் தான். okay, யூனிட்டும் இம்பார்ட்டன்ட் தான். so next is equivalent conductivity. என்ன equivalent conductivity na? so equivalent conductivity is defined as the conductance offered by all the ions formed by dissolving 1 gram. so நாம first என்ன சொன்னது, 1 mole of electrolyte solution னு சொன்னேன். so 1 mole of electrolyte solutionல இருக்கிற எல்லா cations எல்லா anionsம் participate பண்ணும், அது molar conductivity. ஆனா equivalent conductivity னு சொன்னா like equivalent conductivity is defined as the conductance offered by all the ions formed by dissolving 1 gram. அதுல 1 mole இருந்தது. okay, so molar conductivityல 1 mole, molar conductivity 1 mole, molar conductivity 1 mole. equivalent conductivity means equivalent mass இல்ல, equivalent massல தான் சொல்லுவோம். so இங்க 1 gram. so அதுதான் equivalent and molar conductivity ஓட difference. so it is denoted as lambda தான், but lambda equivalent ஓட eq. so அதுல lambda m னு போட்டேன். so இது just compare பண்ணி படிங்க. okay, equivalent conductivity and molar conductivity compare பண்ணி படிங்க. equivalent conductivity means equivalent massல தான் சொல்வேன், gramல தான் சொல்வேன். molar conductivity moleல தான் சொல்வேன். clear? so இதுவும் same தான். என்ன equivalent conductivity 1000 into kappa. அங்க molarity தான் இருந்தது, இங்க normality ஆயிடுச்சு. அங்க molarity, இங்க normality. clear? so same இங்க என்ன இந்த டிஃபரன்ஸ் வரும்போது, யூனிட்ல டிஃபரன்ஸ் வரும்போது இங்க கீழே 1000 வருது. okay, அவ்வளவுதான். then I will give you a question. I think you all are ready. Identify the factors from the following that does not affect electrolyte conductance of a solution. option A, the nature of the electrolyte added. option B, the nature of electrolyte used. option 3, concentration of the electrolyte, nature of the solvent. so tell me, what is the correct answer? nature of the electrolyte added, nature of the electrolyte used. okay, so what is the correct answer? nature of the electrolyte add பண்ண electrolyte ஓட nature affect பண்ணும். இது correct தான்.
So nature of the electrode used. Okay, electrolyte illa electrode use. Electrode illenga. So the correct answer is this only. Electrode illalla. We are not talking about electrode. So following figure shows dependence of molar conductance of two electrolyte on concentration lambda m naught is the limiting molar conductivity. So the correct statements, incorrect statement, correct statement, incorrect statements from the followings are lambda obtained by x this is actually incorrect statement. And for electrolyte B versus graph is a straight line. No, it's not a straight line. Okay, it's a straight line with the intercept equal. Yes, it is a straight line. Yeah, it is a straight line. Correct. This is correct. At infinite dilution, the value of degree of dissociation approaches 0 for electrolyte B. This is wrong. Lambda 0 for any electrolyte A or B can be calculated using lambda 0 for individuals ions. Yes, it is possible. Yes, correct answer is, incorrect is A and C. That is actually correct answer. Okay. Then we can move to next, Kohlrausch's law. Okay. Kohlrausch's law. So Kohlrausch, he's a scientist. Okay, Kohlrausch na adu oru scientist name da Kohlrausch. Okay, so Kohlrausch's law na, Kohlrausch observed that at infinite dilution. Okay, infinite dilution na adala thanni uthi or electrolyte irukku, adala thanni uthi infinite dilute pandra. Okay, like infinite dilution nadakra. Okay, dilution, the positive and negative ions. Okay, so obviously adala positive ions irukum, negative ions irukum. Ions, electrolyte behave like essentially an independent species. Actually avanga enna infinite dilution pandra. Infinite dilution na like electrolyte அங்கே இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும்ல, இல்லைன்னா ஆனியான்ஸ் கேட்டயான்ஸ் இருக்கும்ல, அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு கூட தெரியாது அவங்க இருக்குதா இல்லையான்னு, அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் தே ஆர் essential as independent. டிபெண்டே இல்லை, அது இண்டிபெண்டாக இருக்குது. ரெண்டு ஸ்பீஷீஸ்னால் அந்த ப்ளஸ் அயன் அண்ட் மைனஸ் அயன் இண்டிபெண்டாக இருக்குது. ஓகே, இல்லைன்னா ஒரு அட்ராக்ஷனும் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு பிட்வீனாக, ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க இண்டிபெண்டாக இருக்குது. each ion make a definite contribution to the total molar conductivity. பட் என்ன, ஒரு டோட்டல் மோலார் கண்டக்டிவிட்டி பார்க்கும்போது எல்லா அயன்ஸுமே அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் அவங்களுக்கு இடையில ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஓகே, பிகாஸ் இன்ஃபினிட் டைல்யூஷன் தான் இங்கே நடக்குது. ஓகே, இன்ஃபினிட் டைல்யூஷன் தான் இங்கே இருக்குது. ஓகே, at infinite dilution, the molar conductivity of an electrolyte at infinite dilution is the sum of the molar ionic conductivities at infinite dilution of a cation and anion present in the solution. That is, so இதுதான் infinite dilutionல இருக்கிற lambda m. Okay, infinite dilution ஆகும்போது v plus lambda, இதுவும் lambda infinity plus this is இந்த ப்ளஸோட மீனிங் என்னன்னா லைக் கேட்டயான் ஆனயான் அதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, ஸோ இது கேட்டயானோட ப்ளஸ், இது ஆனயானோட ப்ளஸ், இது அடிஷனோட ப்ளஸ். ஓகே, ஸோ whereas delta positive infinity and delta negative infinity are molar ionic conductivities of the cation and anion. molar ionic conductivity, cation and anion molar ionic conductivity தான் இது, delta positive and delta minus. Okay, so and respectively the V positive and V negative means number of cations and anions. Normally n தான் யூஸ் பண்ணும் இந்த சாப்டரில், lots of n இருக்கு. ஸோ இங்கே number of cation and number of anion is representing with the letter V. Vல தான் represent பண்ணுது. ஓகே, அதுதான் கொலராஷஸ் லோ. ஸோ என்ன கொலராஷஸ் லோ again? ஸோ ஒரு எலக்ட்ரோலைட்டை இன்ஃபினிட்டாக என்ன டைல்யூட் பண்ணுங்க. ஸோ டைல்யூட் பண்ணும்போது அதில் கேட்டயானும் ஆனியானும் இருக்குல்ல, அது
டிபெண்டே பண்ணாது. இட்ஸ் ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். இட் இஸ் ஹைலி இண்டிபெண்டன்ட் டு ஈச் அதர். ஓகே, பட் அவங்களோட கான்சன்ட்ரேஷன், அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அந்த டோட்டல் எலக்ட்ரோலைட்டில். லைக் மைனஸ் பியோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், ஒரு ப்ளஸ் பியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அண்ட் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் பிக்கு இடையில நோ கனெக்ஷன்ஸ். ஓகே, next we are moving to batteries. Okay guys, batteries is also a very important topic. So normally batteries, two type batteries இருக்கு. Normally fuel cell இருக்கு. So battery is the primary battery, secondary battery ன்னு classify பண்ணால extra என்ன fuel cell இருக்கு. fuel cell ரொம்ப important தான். என்ன primary battery னா we can't reach, like உங்களோட ரிமோட்ல எல்லாம் இருக்கும்ல, ஸோ ரிமோட்ல இருக்கிற சார்ஜர் இருக்கும்ல, ஸோ ரிமோட்ல I will show you primary battery என்ன. இந்த பேட்டரி இருக்குல்ல, ஸோ இந்த பேட்டரி நீங்கள் பார்த்துருக்கும்ல, ஸோ இந்த பேட்டரி ஐ திங்க் யூ கேன் சி இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் மேலே ஒரு ஐ வில் ஷோ யூ பார்க்குறேன். எஸ், இந்த பேட்டரி தான் என்ன ப்ரைமரி பேட்டரி. ஸோ இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? இது ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா? ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் சைடில் ஒரு குட்டியாக ஒரு பல்ஜிங் இருக்குது, நெகட்டிவ் சைட் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இது டீட்டெயிலாக படிக்குவேன். ஓகே, இங்கே இருக்கிற ஏசி சார்ஜர், ஏசி ரிமோட்டோட பேட்ரி. ஓகே ஓகே யா. ஸோ ப்ரைமரி பேட்டரினா இது என்ன ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேட்டரிஸ், இந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் த்ரோ பண்ண மட்டும்தான் முடியும். ஓகே, வி கான் reuse. Okay, recharge and reuse is not possible in primary batteries. But secondary battery na enna? For example, phone la irukra battery. So I will show you. Phone la irukra battery. Phone la irukra battery eppadi irukum? Adu recharge continuously recharge பண்ணி reuse பண்ணலாம்ல. ஸோ ரீசார்ஜ் பண்ணி reuse பண்ணுற மாதிரி பேட்ரிஸ் தான் என்ன செகண்டரி பேட்ரி. ப்ரைமரி பேட்ரினா என்ன? ப்ரைமரி பேட்ரினா we can't reuse. ஓகே, reuse பண்ண முடியாது. ஸோ அது யூஸ் அண்ட் த்ரோ தான். பட் செகண்டரி பேட்ரி எங்கே இருக்குது? காரில் இருக்குது. ஓகே, காரில் இருக்குது, ஃபோனில் இருக்கிற பேட்ரிலாம் செகண்டரி பேட்ரி. ப்ரைமரி பேட்ரி எங்கே இருக்குது? லைக் இந்த மாதிரி பேட்ரி. ஓகே, ரிமோட்டில் இருக்குது அண்ட் வாட்சில் இருக்குது. ஓகே, வாட்சில் லைக் டிஜிட்டல் வாட்சில் நார்மல் வாட்ச் இருக்கும்ல, ஸோ அதில் இருக்குது. ஸோ அதெல்லாமே செகண்டரி பேட்ரிஸ் தான். ப்ரைமரி பேட்ரி ரிமோட்லேயும் வாட்சில் எல்லாம் இருக்கிறது ப்ரைமரி பேட்ரி. அண்ட் செகண்டரி பேட்ரி இந்த வாட்சில் இருக்கிறது ஆக்சுவலி செகண்டரி பேட்ரி தான். அண்ட் ஃபோனில் இருக்கிறது அண்ட் காரில் இருக்கிறது, ஸோ ஸ்கூட்டியில் இருக்கிறது, இதெல்லாமே என்ன செகண்டரி பேட்ரி. ஓகே, ஸோ செகண்டரி பேட்ரி ப்ரைமரி பேட்ரி டூ டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஒன் இஸ் ட்ரை செல், இன்னொன்று மெர்க்குரி செல். ஸோ ட்ரை செல்லும் மெர்க்குரி செல்லும் தான் படிக்கணும். மெர்க்குரி செல்னா நம்மளோட வாட்சில் இருக்கிற பேட்ரி தான் மெர்க்குரி செல். ட்ரை செல்லுனா இதுதான் இப்போது ஷோ பண்ணதில்ல, இதுதான் ட்ரை செல், இதுதான்டா ட்ரை செல். ஓகே, திஸ் இஸ் ட்ரை செல். ட்ரை செல், இதுதான் ட்ரை செல். பார்க்குறது இதுதான் ட்ரை செல். ஐயோ, ஓகே, இதுதான் ட்ரை செல். அண்ட் மெர்க்குரி செல்னா நம்ம நார்மலி யூஸ் பண்ணுவோம்ல, எங்கே யூஸ் பண்ணுவோம்? நாம் வாட்சில் வாட்சில் யூஸ் பண்ணுறது தான் மெர்க்குரி செல். அண்ட் செகண்டரி செல்லும் டூ டைப் செல் இருக்குது. நம்ம படிக்கிறதுக்காக லெட் ஸ்டோரேஜும் இருக்குது, நிக்கல் கேட்மியும் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஃபியூல் செல். ஸோ நெக்ஸ்ட் இதில் பேட்ரி இல்லைன்னா செல்லில் நீங்கள் என்ன படிக்கணும்னு கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகே, யார் எலக்ட்ரோலைட், யார் ஆனோடு, யார் கேத்தோடு, என்ன ஆனோடில் நடக்குது, என்ன கேத்தோடில் நடக்குது, என்ன எலக்ட்ரோலைட்டில் நடக்குது, அவ்வளோ போதும். உங்களுக்கு கம்பேர் பண்ணி படித்தா கொஞ்சம் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்பராக ஒரு டேபிள் வரைஞ்சி ப்ரைமரி செல்லில் 2 டைப் ஆஃப் செல். ஓகே, ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ், ப்ரைமரி செல் செகண்டரி செல் எழுதுங்க. ப்ரைமரி செல் செகண்டரி செல்
ஸோ ப்ரைமரி செகண்டரி இப்படியே எழுதானா போதும். ப்ரைமரி செல்லில் ஆனோடு யார், ஸோ செகண்டரி செல்லில் ஆனோடு யார், அப்போ ஆனோடு ரியாக்ஷன், கேத்தோடு ரியாக்ஷன், அதுக்கப்புறம் கேத்தோடு யார், இங்கே கேத்தோடு யார், ஸோ கேத்தோடு ரியாக்ஷன், ஆனோடு ரியாக்ஷன், எலக்ட்ரோலைட் யார், எலக்ட்ரோலைட் யார், இவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு ப்ரைமரி செல்லில் ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, செகண்டரி செல்லையும் ஒரு டேபிள் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக என்ன ப்ரைமரி செல் என்ன செகண்டரி செல்னு படிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரைமரி செகண்டரி செல்ஸ்? ஸோ எஸ், ப்ரைமரி செல் என்ன ரீசார்ஜ் பண்ணி ரீயூஸ் பண்ண முடியாது, யூஸ் அண்ட் த்ரோ தான். ஓகே, ஸோ திஸ் டைப் ஆஃப் பேட்டரி பிகம் டெட் ஓவர் எ பீரியட். ஒரு பர்டிகுலர் பீரியட், டைம் பீரியட் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன அது செத்துடும். ஓகே, ஸோ இட்ஸ் டெட் ஆஃப்டர் எ டைம் and the chemical reaction stop. அதுக்கு ரீசன் என்ன, இதில் கண்டினியூஸாக கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுடா, அதனால தான் இது ஒர்க் ஆகுது. ஓகே, செல் ஒர்க் ஆகுறதுக்கு ரீசன் என்ன, அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஓகே, ஸோ தே cannot be recharged or used again. அப்போ என்ன, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது என்ன த்ரோ பண்ணலாம். ஓகே, ஸோ some common examples are dry cell and mercury cell. So mercury and dry cell the common example. So first we can discuss about dry cell. So dry cell நீங்க ஓப்பன் பண்ணி நானெல்லாம் சின்னதாக இருக்கும்போது நான் என் வீட்டில் செல்லெல்லாம் இந்த பேட்ரி அதுக்கப்புறம் ஒப்வியஸ்லி வீட்டில் இருந்து த்ரோ பண்ணுவேன், நான் அதெல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கு. ஸோ இதில் இந்த சென்டரில் நீங்களெல்லாம் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன், எல்லோரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான்ல. ஸோ இந்த சென்டரில் என்ன இருக்கும், ஒரு கார்பன் ரோடு இருக்கும், ஒரு கார்பன் இந்த மாதிரி ஒரு ரோடு இருக்கும். ஓகே, இவ்வளோ கிடையாது, ஒரு குட்டியாக ரோடு இருக்கும். அண்ட் அந்த கார்பன் ரோடு தான், கார்பன் ரோடு இஸ் கேத்தோடு. ஓகே, பிளாக் கலரில் தான் இருக்கும், பிளாக் கலராக இருக்கும். அண்ட் இங்கே லைக் அதுக்கு மேலேயா என்ன ஒரு சில்வர் கலர் கோட்டிங், ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், ஒரு சில்வர் கலர் பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ தட் கேப் இஸ் ஆனோட். ஸோ அந்த சில்வர் கலர் கேப் இருக்குல்ல, ஸோ அதுதான் என்னடா ஆனோட். ஸோ இங்கே ஒரு சில்வர் கலர் கேப் இருக்கும், ஸோ அதுதான் ஆனோட். ஸோ இங்கே இருக்கிற எலக்ட்ரோலைட் manganese dioxide are carbon black. Okay, carbon black, manganese dioxide and ammonium chloride. அதோட பேஸ்ட் தான். ஸோ அதோட பேஸ்ட் தான் இருக்குது. ஏன்னா manganese dioxide, carbon black and ammonium chloride, அதுதான் என்ன electrolyte. Okay, it is a compact form of Leyland cell. Okay, so this is it's a compact form of Leyland cell nu சொல்லுவேன். So in this cell anode consists of zinc. Anode என்ன இருக்கு, zinc தான் இருக்கு. And cathode என்ன இருக்கு, cathode graphite rod. Okay, graphite rod surround பண்ணிட்டு என்ன இருக்கு, manganese dioxide ஓட powder இருக்கு, manganese dioxide powder and carbon black. Okay, carbon black and manganese dioxide ஓட powder இருக்கு. And also என்ன இருக்கு, ammonium chloride. Okay, ammonium chloride. So நீங்க என்ன, the space between the electrolyte is filled with a paste of ammonium chloride and zinc chloride. Okay, ammonium chloride zinc chloride என்ன ஒரு பேஸ்டா வச்சிருக்கு. ஸோ இந்த anode and cathode between இந்த electrolyte. ஓகே, ஸோ இது பேஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது பிளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ த ரியாக்ஷன், ஸோ ஆனோடில் என்ன நடக்குது, Zn is losing 2 electron. அப்போ என்ன, Zn லூஸ் பண்ணிட்டேன் 2 electron. ஸோ யாராச்சும் அந்த 2 electron என்ன அக்செப்ட் பண்ணணும். இங்கே manganese dioxideம் NH4+ இருக்குது. ஓகே, NH4+ இருக்குது. ஸோ என்ன, இந்த NH4+னா ஆல்ரெடி இது 1 எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குல்ல. ஸோ இந்த NH4+ 1 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகிடும், NH3 மாறிடும். NH3 மாறிடும். அண்ட் இங்கே என்ன, MnOOH மாறிடும். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் state of Mn changes from +4 to இங்கே என்ன, இதில்
+3 தான் இருக்குது, இங்கே என்ன +4 தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன இதோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி சேஞ்ச் ஆகுது அதுவும் தெரியணும். ஓகே, +4லேருந்து +3 கன்வெர்ட் ஆகுது, என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியர்? So the zinc ion என்ன Zn2+, so produces combined with ammonia liberated in a cathodic reaction. So cathodic reactionல என்ன நடக்குது? It produces combined with ammonia liberated in a cathodic reaction. So cathodic reactionல என்ன liberate ஆகுது? ammonia produce ஆகுது இல்லடா. So இங்க என்ன நடக்குது? இங்க ammonia produce ஆகுது, NH3 produce ஆகுது. Okay, clear? So அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? tetraamine zinc. Okay, tetraamine zinc 2 cation. Tetraamine zinc 2 cation. What is tetraamine zinc 2 cation? Zn NH3 4 times zinc 2 cation. Zn, it is plus. Okay, இதுதான் tetraamine zinc 2 cation. tetraamine இருக்கு, zinc 2 cation. Okay, clear? So அது இங்க form ஆகுது. Okay, so this cell has potential of nearly 1.5 volt. Almost 1.5 volt தான் இதுக்கு produce பண்ண முடியும். Actually remote கெல்லாம் அது போதும். Okay, so used in transistor and clocks. டிரான்சிஸ்டர்ல யூஸ் பண்ணலாம், கிளாக்ல யூஸ் பண்ணலாம், அண்ட் ரிமோட்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதோட யூசஸ். நெக்ஸ்ட் we are moving to mercury cell. mercury cell is also very important. mercury cell எல்லாம் வாட்ச்ல யூஸ் பண்ற செல் தான் mercury cell. ஸோ mercury செல்லில் லைக் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கு. ஒரு ஆனோட் கேப் இருக்கு, இங்க பார்த்தா உங்களுக்கு லைக் இன்னர் சைடில் ஒரு ஆனோடு இருக்கு, அண்ட் கேஸ்கெட் இருக்கு, செப்பரேட்டர், கேதோட், செல் கேன்னா அந்த டோட்டலாக இருக்கிற அந்த என்ன லைக் அவுட்டர் பார்ட்டு தான் செல் கேன். ஓகே, ஸோ எப்படி இதோட ரியாக்ஷன்? ஸோ ஆனோட், கேதோட், எலக்ட்ரோலைட் அதுதான் மெயின் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் a miniature cell which we use to supply energy for watches, video cameras. ஸோ வீடியோ கேமராஸ் எல்லாம் இருக்குல்ல, சின்னதாக இருக்கிற வீடியோ கேமராஸ். ஓகே, நீங்கள் வீடியோ கேமரானா பெருசாக வீடியோ கேமராவில் இந்த பேட்ரி, நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ சின்ன வீடியோ கேமரா லைக் சின்ன ஃபோன் எல்லாம் குழந்தை விளையாடும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபோன், பிளேயிங் ஃபோன்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணலாம். ஹியரிங் எய்ட்ஸ் அண்ட் அதர் காம்பேக்ட் டிவைசஸ், சின்ன டிவைஸஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன் மெர்க்குரி செல் ஆனோடு ஜிங்க் மெர்க்குரி அமால்கம். ஸோ இங்கே என்ன ஆனோட்? என்ன ஜிங்க் மெர்க்குரி அமால்கம் தான் ஆனோட். அண்ட் கேத்தோட் இஸ் எ பேஸ்ட் ஆஃப் மெர்க்குரி 2 ஆக்சைடு அண்ட் கார்பன். மெர்க்குரி 2 ஆக்சைடு அண்ட் கார்பன் தான் இங்கே கேத்தோடில் இருக்குது. ஸோ ஆனோடில் என்ன இருக்குது, கேத்தோடில் என்ன இருக்குது, பை ஹார்ட்டாக படிச்சே வைக்கணும். ஓகே, ஸோ electrolyte is moist paste of KOH and ZNO. Okay, zinc oxide and KOH. Okay, potassium hydroxide and zinc oxide தான் இங்க என்ன electrolyte important. Okay, electrolyte important. So அது மாதிரி cell reaction, anode reaction and cathode reaction is important. So anodeல என்ன நடக்குது? anodeல ZNO, ZnHgயும் என்ன OHம் combine பண்ணிட்டு ZNO, okay, Zn oxide, water, and it's also releasing 2 electron. Okay, cathode la enna nadakana and electron accept பண்ணனும்ல. so HGO இருக்கு, H2O இருக்கு. so இவங்க என்ன அந்த electrons, அந்த 2 electrons accept பண்ணிட்டு Hg and OH minus மாறிடும். okay, Hg and OH minus மாறிடும். மெர்க்குரிக் ஆக்சைடு தான் இருந்தது. ஸோ வாட்டரும் மெர்க்குரிக் ஆக்சைடும் என்ன எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிட்டு அது மெர்க்குரி அண்ட் ஹைட்ராக்சைடு அயனாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நெட் ரியாக்ஷன்னா என்ன? சிம்பிள், கேத்தோட் ரியாக்ஷனும் ஆனோட் ரியாக்ஷனும் ஆட் பண்ணணும். ஸோ ஜிங்க் இருக்குது அண்ட் HGO இருக்குது, வாட்டர் என்ன கட் பண்ணிக்கலாம், இங்கேயும் வாட்டர் இருக்குது, இங்கேயும் வாட்டர் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் கட் பண்ணிட்டேன் அண்ட் OH இங்கே OH இருக்குது, இங்கே OH இருக்குது, கட் பண்ணலாம். பின்ன ப்ராடக்ட் சைடில் ZNO இருக்குது, எஸ் ZNO இருக்குது, HGO இருக்குது.
ஓகே ஜஸ்ட் கேத்தோட் அண்ட் ஆனோட் ரியாக்ஷன் ஆட் பண்ணால் போதும் நெட் ரியாக்ஷனும் கிடைக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ ஆல்மோஸ்ட் 1.35 வோல்ட். ஓகே 1.35 வோல்ட் தான் இதோட கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் we are moving to secondary batteries. Okay, this type of cells can be like recharge and reuse. We can recharge and reuse. Okay, so like again and again we can do recharge and reuse. Recharge charge முடிஞ்சதுக்கு அப்புறம் reuse பண்ணலாம். Phone, okay, like car batteries, scooty batteries எல்லாமே இதில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ இதில் மெயினாக எக்ஸாம்பிள் இஸ் lead storage battery and nickel cadmium storage battery தான். ஸோ எஸ் ஃபர்ஸ்ட் we can discuss about lead storage battery. இதுதான் lead storage battery. ஸோ lead storage batteryல கேத்தோட் சைடு இருக்குது, ஆனோட் சைடு இருக்குது அண்ட் நெகட்டிவ் பிளேட் இருக்குது. நெகட்டிவ் பிளேட்ஸில் என்ன இருக்குது? lead grid filled with spongy leads. ஓகே இங்கே பார்த்தா கொஞ்சம் ஸ்பாஞ்சி ஃபீல்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் என்ன நெகட்டிவ் பிளேட்டில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற electrolyte தான் 38% sulfuric acid solution. ஸோ sulfuric acid சொல்யூஷன் தான் எதில் இருக்குது? பேட்டரியில் இருக்குது. எந்த பேட்டரியில் இருக்குது? லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. ஓகே லெட் ஸ்டோரேஜ் நம்ம கார்லெல்லாம் யூஸ் பண்ணுறது லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி தான். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் பேட்டரி இன் ஆட்டோமொபைல்ஸில் இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் 6 voltaic cell connected in series, each having voltage 2 voltage. So like 6 voltaic cell series la connect பண்ணிருக்கு. So total என்ன? Total almost 6 cells இருக்கு. Okay 6 voltaic cells தான் என்ன சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கு. 1 cell எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 1 cell 2 volt தான் ப்ரொடியூஸ் பண்ணும். Clear? In each cell anode is made up of spongy lead. Okay anode என்ன? Anode is made up of spongy lead. And cathode is made up of grid of lead packed with the lead dioxide. Okay என்ன? Grid of lead packed with the lead dioxide. Lead packed with the lead dioxide. அதுதான் என்ன? கேத்தோட்ல இருக்கு. ஸோ ஆனோட் கேத்தோட் கிளியர் இல்லை. அண்ட் எலக்ட்ரோலைட்டு தான் என்ன? 38% sulfuric acid. We can check the reactions. So the electrolyte is 38%. என்ன? H2SO4 தான். ஸோ ரியாக்ஷன் ஆனோட் ரியாக்ஷன் என்ன? PB + SO4 2-. PB + SO4 2- கம்பைன் பண்ணிவிட்டு என்ன? PbSO4 மாறுது அண்ட் 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. யார் இந்த 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும்? கேத்தோட்ஸ் ரெடியாக இருக்குல்ல. ஸோ கேத்தோடில் PbO2 இருக்குது அண்ட் SO4 2- சேம் தான். PbO2 அண்ட் SO4 2- தான் இருக்குது. அண்ட் 4 ஹைட்ரஜன் ப்ளஸும் இருக்குது. ஸோ அவங்க என்ன? இந்த எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த ஹைட்ரஜனும் அங்கே இருக்கிற ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிவிட்டு வாட்டராக மாறிடும். அண்ட் PbSO4 அண்ட் வாட்டர் தான் இங்கேருந்து கிடைக்கும். ஸோ நெட் ரியாக்ஷன் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். சிம்பிள். ஓகே நெட் ரியாக்ஷன் ரெண்டுமே ஆட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு ரீசார்ஜிங் ஆஃப் பேட்ரி. எப்படி இந்த பேட்ரி ரீசார்ஜ் பண்ணுறேன்? ஓகே so lead storage battery can be recharged by connecting into external sources of direct current with a voltage greater than 12. so இது எப்படி நம்ம நார்மலி என்ன இந்த மாதிரி அடாப்டர் இருக்கும். ஸோ அடாப்டர் இருக்கும் டைரெக்டாக என்ன கனெக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணலாம். ஓகே ஸோ வோல்டேஜ் கிரேட்டர் தேன் 12 தான் ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே so it forces the electron to flow in opposite direction. என்ன பண்ணுனா இது almost more than 12 voltage இருக்கிற லைக் கனெக்ஷன் தான் வருது. அங்கேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி வருது. அப்போது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இட் வில் என்ன force electron to flow opposite வேல எலக்ட்ரானை ஃபோர்ஸ் பண்ணும் ஃப்ளோ பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ ரிசல்ட்டிங் த டெபோசிஷன் ஆஃப் PB on anode and PbO2 on cathode. ஓகே PB என்ன ஆனோட்லேயும் PbO2 கேத்தோட்லேயும் வரும். டியூரிங் ரீசார்ஜ்
operation, the cell behave as electrolyte. So இங்க என்ன நடக்கும்? Recharging time the cell behave as electrolytic cell. So it is electrolytic cell மாதிரி behave பண்ணும். என்னடா electrolytic cell? அங்க electricity use பண்ணிட்டு chemical reaction நடக்குது. Electricity use பண்ணிட்டு chemical reaction நடக்குது. Non-spontaneous. Okay, non-spontaneous. So the recharge reaction in just opposite idu. Okay, just opposite மாறிடு. Same reaction தான், just opposite வருது. Reverse reaction. Okay. So இதில் எதுக்கு யூஸ் பண்ணுற? ஆட்டோமொபைல்ஸில் யூஸ் பண்ணுற. So engine start பண்ணுறதுக்காக, and while running the engine powers என்னாகும்? Alter which is produce electrical energy sufficient enough to recharge battery. So என்ன அது மூவ் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணும், and thus battery is constantly recharged as long automobile being driven. So இது just ஒரு பாயிண்ட் தான். So just automobile working. Next என்ன? nickel cadmium battery. So இதுதான் nickel cadmium battery. So it is another rechargeable. இது என்ன? ஒரு another rechargeable battery தான் nickel cadmium battery. Okay. So இதில் it consists of cadmium anode. Cadmium anode தான், and cathode made up of metal grid containing nickel. Nickel 4 oxide. Okay, nickel 4 oxide தான் என்ன? cathodeல இருக்கு, anodeல cadmium. So these are immersed in KOH solution. So KOH solution தான் என்ன? electrolyte. Okay, KOH solutionல dip பண்ணி இருக்கு. Nickel cadmium cell has longer life than lead storage cell. Lead storage cellும் nickel cadmium cellும் பார்க்கும்போது லைக் இதோட nickel cadmiumத்தோடது long life தான். Okay, longer life than lead storage, but more expensive. then கொஞ்சம் manufacture பண்றதுக்காக கொஞ்சம் expense ஆகும். The overall reaction during the discharge is discharge time la overall reaction தான் cadmium plus nickel hydroxide give cadmium oxide and nickel hydroxide. இங்க NiOH thrice இருந்தது, இங்க NiOH twice ஆயிட்ட. Okay, so cadmium இருந்தது, இங்க cadmium oxide ஆகி மாறிட்ட. So water produce பண்ணது. So இதில் இருந்து almost 1.4 volt தான் கிடைக்கும். So this cell is also called Nicad cell. Okay, Nicad cell. Okay, இதுவும் ரொம்ப important. Nicad cell. Okay, it is also called Nicad cell. Then we are moving to one important cell, that is fuel cell. So fuel cell ரொம்ப important. Okay. So the cell which convert chemical energy of a fuel directly into electrical energy. என்ன? chemical energy directly electrical energy convert பண்ணுவேன். அதுதான் என்ன? fuel cell. So these are voltaic cell in which fuel cells such as H2 okay, so these are voltaic cell in which the fuel such as H2, இங்க fuels யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? H2 யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடை யூஸ் பண்ணலாம், மீத்தைனை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மாதிரி என்ன லைக் லாட்ஸ் ஆஃப் ஆல்கைன் மாலிக்யூல்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸெட்ரா ஆர் யூஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் தேர்மல் டிவைசஸ். ஸோ இங்கே தேர்மல் டிவைசஸ் தேவையே இல்லை, இது டைரெக்டாக அப்படியே நடந்துடும். ஓகே, தேர்மல் டிவைசஸ் லைக் பாய்லர் அண்ட் டர்பைன் எக்ஸெட்ரா இங்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் ஃபார் ஜெனரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வித்தவுட் த இன்டர்வென்ஷன் ஆஃப் தேர்மல் டிவைசஸ் தேவையில்லை, இல்லைனா லைக் பாய்லர் அது மாதிரி ஒன்றும் டர்பைன் ஒன்றும் தேவையில்லை. ஓகே, ஸோ இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ ஃபியூல் செல் ஆர் டிசைன் இன் சச் எ வே தட் த மெட்டீரியல் த ஆக்சைட்ஸ் அண்ட் oxides and reduced at the electrode are the stored in outside the cell and consistently supplied to the electrodes. So இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இவங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி இது
எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இது ஆக்சுவலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான செல். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான செல். பிகாஸ் நமக்கு தெரியும் பாக்கி எல்லா செல்லுமே யூஸ் பண்ணதுக்கப்புறம் த்ரோ பண்ணா ஓகே என்ன அது ஆக்சுவலி என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல் தான். ஓகே, என்விரான்மெண்ட்டுக்கு என்ன ஹார்ம்ஃபுல் தான். பட் ஃபியூல் செல் அப்படி இல்லை. ஃபியூல் செல் என்விரான்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல் இல்லை. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபியூல் செல் யூஸ்ட் இன் த ரியாக்ஷன் இஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூல் செல். ஓகே, ஹைட்ரஜன் H2O2 ஃபியூல் செல் தான் லைக் வெரி மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூல் செல். ஓகே, மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபியூல் செல். ஸோ இது ஒன்றும் தேவையில்லை, இது ஒன்றுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் என்ன பாயிண்ட் படிக்கணும், H2O2 ஃபியூல் செல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இங்கே இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, வோல்டைக் செல்லில் ஃபியூல்ஸாக ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு அண்ட் மீத்தேன் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் என்ன H2O2ஓட ஒரு செட்டப், ஃபியூல் செல்லோட செட்டப். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஆக்சிஜன் என்ன கண்டினியூஸ்லி பாஸ் பண்ணுறேன் அண்ட் இங்கேருந்து ஹைட்ரஜனும் கண்டினியூஸ்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆனோட். இங்கே ஆனோட் கனெக்ட் பண்ணியிருக்கு, இங்கே கேத்தோட் கனெக்ட் பண்ணியிருக்கு. இன்பிட்வீனாக வாட்டர் இங்கேருந்து வெளியே வருது. வாட்டர் இங்கேருந்து இதோட பை ப்ராடக்ட் ஆக்சுவலி பியூர் வாட்டர் தான், ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் தான் இதோட என்ன பை ப்ராடக்ட். யூனோ லைக் ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது, லைக் ஸ்பேஸ்லலாம் போகும்போது ராக்கெட்லலாம் யூஸ் பண்ணுறது இந்த ஃபியூல் செல் யூஸ் பண்ணுது ஆக்சுவலி. பிகாஸ் இதிலேருந்து வர்ற பை ப்ராடக்ட் ஆக்சுவலி என்ன ட்ரிங்கிங் வாட்டர் ஆனதுனால அவங்களுக்கு லைக் வெயிட் எல்லாம் கம்மி பண்ணதுக்காகவும் கன்சப்ஷன் எல்லாம் நோக்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தே ஆர் யூஸிங் திஸ் செல். ஓகே, திஸ் fuel cell. So the cell consists of porous carbon electrodes. So என்ன இருக்கு, ஒரு porous carbon electrodes இருக்கு which are impregnated with catalyst. So இங்க என்ன ஒரு catalyst-ஆ யார் இருக்கு, PT. ஓகே, lead இருக்கலாம் and silver இருக்கலாம், இல்லைனா COO. ஓகே, COO என்ன ஓகே COO இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் பபிள்டு. எப்போவுமே இது கண்டினியூஸ்லி ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பபிள் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ எலக்ட்ரோடில் இன்டு எலக்ட்ரோலைட் விச் இஸ் அன் aqueous சொல்யூஷன் ஆஃப் NaOH அண்ட் KOH. NaOH இல்லைனா KOH யூஸ் பண்ணலாம் என்ன எலக்ட்ரோலைட்டாக. ஸோ அந்த எலக்ட்ரோலைட்டில் என்ன பபிள் பண்ணியிருக்கு, என்ன ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் டூ சைட்ஸ்ல இருந்து பபிள் பண்ணிட்டே இருக்கு கண்டினியூஸ்லி. ஸோ தீஸ் செல்ஸ் ரன் கண்டினியூஸ்லி ஆஸ் லாங் ஆஸ் gases of hydrogen and oxygen are supplied. ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டோ இருக்கோ ஸோ இந்த ஃபியூல் செல்லும் அவ்வளோ ரன் பண்ணும். ஓகே, அவ்வளோ ரன் பண்ணும். இதுக்கு ஒரு டெட் எண்ட் இல்லை. ஓகே, ஒரு டெட் எண்ட் இல்லை. ஸோ அது ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் என்ன ப்ரொவைட் பண்ணும்போது இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ at the temperature 525 Kelvin and 50 atm pressure. So இங்கே temperature like 525 Kelvin வேணும் and pressure is like 50 atmospheric pressure வேணும். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ இது லைக் எவ்வளோ நீங்கள் ரிசோர்ஸஸ் இல்லைனா எவ்வளோ உங்களோட ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனோட சப்ளை கொடுத்துட்டே இருந்தாலும் இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எப்பவும் கொடுக்கும்போது இது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட ஆனோட் ரியாக்ஷன் அண்ட் கேதோட் ரியாக்ஷன். ஹைட்ரஜனும் என்ன OH மைனஸ் ஆயினும் கம்பைன் பண்ணிவிட்டு வாட்டர் ஆகிடும். ஹைட்ரஜனும் OH மைனஸ் ஆயினும் கம்பைன் பண்ணிவிட்டு வாட்டர் ஆகிடும் ஆனோட் சைடில். ஸோ ஆனோட் சைடில் கம்பைன் ஆகும்போது என்ன எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும், அது கேத்தோட் சைட்லேருந்து வாங்கும். கேத்தோடில் என்ன நடக்குது, கேத்தோடில் ஆக்சிஜனும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணிவிட்டு என்ன இங்கே ஆக்சிஜனும் வாட்டரும் ரியாக்ட் பண்ணும் என்ன 4 எலக்ட்ரான்ஸாக அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன அங்கே ஹைட்ராக்சைடாக மாறிடும். ஓகே, ஹைட்ராக்சைடாக மாறிடும். ஸோ இந்த ஹைட்ராக்சைடு இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கண்டினியூஸாக ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் ரியாக்ஷன் ரெண்டுமே
சேர்த்து எழுதுனா போதும். So that cell was used as providing electrical power to Apollo space program. Yes, Apollo space program க்கு electrical power provide பண்றது இந்த fuel cell தான். That is hydrogen oxygen fuel cell. Water vapor produced during the reaction were condensed and added to the drinking water supply. So for astronauts. So astronauts க்கு இது drinking water use பண்ண முடியும். Okay. Then fuel cell produces electricity with efficient about almost 70% compared to thermal plant and whose efficiency is about like 40%. Like thermal plant oda efficiency பார்த்தா அது just 40% மட்டும் தான் இருக்கு. ஆனா fuel cell oda efficiency it is 70%. So huge difference இருக்குல்ல. So it's more efficient also. Okay, it is more efficient also. Clear? Clear? இது வரைக்கும் லைக் என்ன ப்ரைமரி செல், என்ன செகண்டரி செல், என்ன ஃபியூயல் செல். ஸோ இது கொஞ்சம் தியரி பார்ட் தான், நீங்கள் பை ஹார்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ ஓகே தென் we can move to corrosion. ஸோ what is corrosionனா, corrosion மீன்ஸ் என்ன நமக்கு தெரியும், மெட்டல். எந்த மெட்டல்? அயன் மேலே வாட்டர் அது மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் வரும்போது ஸோ அங்கே ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே, அயன் மேலே என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ அதுதான் என்ன கொரோஷனுக்கு ரீசன். ஓகே, ஆக்சிடேஷன் நடக்குது. ஸோ அதுதான் என்ன கொரோஷனுக்கு ரீசன். ஓகே, ஸோ ரஸ்டிங் ஆஃப் அயன், ரஸ்டிங் ஆஃப் அயன், டார்னிஷிங் ஆஃப் சில்வர். சில்வர் ஒரு கிரீன் கலர் இல்லைன்னா பிளாக் கலரில் ஒரு கோட்டிங் வரும்ல, தட் இஸ் டார்னிஷிங் ஆஃப் அயன். கிரீன் கோட்டிங் ஆன் காப்பர், நீங்கள் காப்பர் வெசல்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம், யூஸ் பண்ணலைன்னா அது ஒரு கிரீன் கோட்டிங் மாதிரி வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்ன கொரோஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ரஸ்டிங் ஆஃப் அயன். ஓகே, ஸோ என்ன நடக்குது? இது நார்மலி நம்மளோட லைக் அயன் மெட்டல். ஓகே, இது அயன் மெட்டல், iron metal surface. So it take place in the presence of air and water. அது like without air and water என்ன resting நடக்காது. ஏரும் வாட்டரும் இருந்தால் மட்டும்தான் என்ன resting நடக்கும். ஓகே, ஸோ it is a spontaneous process. ஸோ இதுக்கு என்ன spontaneous process, எக்ஸ்டர்னல் என்ன எனர்ஜி தேவையே இல்லை, அது அப்படியே ரியாக்ஷன் நடந்து அப்படியே போயிடும். ஓகே, ரெஸ்டிங் நடக்கும். எல்லாமே எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து ரியாக்ஷன் நடந்து அப்படி இல்லை, அது அப்படியே என்ன லைக் என்ன ஸ்பான்டேனியஸாக நடந்துடும். ஓகே, ஸோ electrochemical process, it's a spontaneous electrochemical process. ஸோ என்ன நடக்குது? இந்த அயன், ஓகே, அயன் என்ன 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு Fe2+ மாறுது, Fe2+ மாறுது. கிளியர்? ஸோ வாட்டரில் என்ன இருக்கும்? வாட்டரில் H+ அண்ட் O2 வாட்டர் இது எல்லாமே சேர்ந்து என்ன Fe2O3 கன்வெர்ட் ஆகும். ஓகே, Fe2O3 கன்வெர்ட் ஆகும். ஸோ வாட்டரில் என்ன இருக்குது? வாட்டரில் நார்மலி H+ இருக்குது. ஸோ H+ என்ன எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லூஸ் பண்ண எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ Fe2+ மாறிடும். அண்ட் இங்கே இருக்கிற ஆக்சிஜன், ஓகே, வாட்டரில் இருந்து என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜனும் இந்த அயனும் கம்பைன் பண்ணிட்டு, அயன் என்ன அயன் இட் லூசஸ் 2 எலக்ட்ரான். ஸோ Fe2+ ஆயிடுச்சுல, Fe2+ ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிஜன் வந்திருக்கு. ஸோ ஆக்சிஜனும் கம்பைன் பண்ணிட்டு என்ன Fe2O3 மாறிடும். ஓகே, Fe2O3 மாறிடும். அதுதான் என்ன நம்மளோட ரெஸ்டிங். ரெஸ்ட் பார்த்துருக்கும்ல, லைக் அயன் லைக் கொஞ்சம் அயன் நெயிலில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் அயன் மெட்டீரியல் கெயிட்டில் எல்லாம் வீட்டில் நார்மலாக கெயிட்டில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரெஸ்டிங் எல்லாம். ஓகே, அதுக்கு ரீசன் இதுதான். ஓகே, ஸோ என்னன்னு பார்க்கலாம் ப்ராப்பர் ரியாக்ஷன். ஓகே, ஆனோடில் என்ன நடக்குது? ஆனோடில் ஃபர்ஸ்ட் என்ன இந்த அயன் 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிட்டு Fe2+ மாறிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் ஆனோடில்? எஸ், அயன் என்ன 2 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு Fe2+ மாறிடும். ஸோ கேத்தோடில் என்ன நடக்குது? கேத்தோடில் இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜனும் 2 எலக்ட்ரான்ஸும் கம்பைன் பண்ணிட்டு, ஓகே, ஆக்சிஜனும் அண்ட் வாட்டரில் H+ இருக்குது. ஓகே, வாட்டரில் H+ இருக்குது. ஸோ அது கம்பைன் பண்ணிட்டு Fe2+
and water மாறிடும். Fe2 plus and water மாறிடும். And overall reaction பார்த்தா இந்த Fe2 plus தான் iron. Okay, Fe என்ன combine பண்ணிட்டு Fe2O3 மாறிடும். Okay, Fe2O3 மாறிடும். Okay, the overall reaction எப்படி வருது? So just reaction add பண்ணா போதும். Okay, and E cell anodeல என்ன potential -0.44 volt தான். ஆனா cathodeல it is 1.23 volt. Okay, 1.23 volt தான். So overall reactionல produce ஆகுற voltage 1.67 voltage produce ஆகுது guys. So Fe2O3 into XH2O அதுதான் என்ன hydrated ferric oxide. அதுதான் என்ன hydrated ferric oxide. So நான் already சொல்லியிருக்கல என்ன ஃபார்ம் ஆகுது Fe2 plus. Okay, Fe2 plus ஃபார்ம் ஆகுது. அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனும் அந்த Fe2 plus is actually unstable. So இது ரியாக்ட் பண்ணிட்டு என்ன Fe அது மாதிரி வாட்டரும் இருக்கும். ஓகே, ஸோ Fe2O3 and XH2O ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நம்மளோட ரெஸ்ட். ஓகே, என்ன ரெஸ்ட்னா Fe2O3 XH2O இதுதான் என்ன ரெஸ்ட். இதுதான் என்னடா, இதுதான் ரெஸ்ட். So then guys, are you? Yes, நம்ம already content எல்லாம் finish பண்ணிட்டேன். Yes, preventionும் இருக்கு. So prevention எப்படி எல்லாம் like resting prevent பண்ணலாம்? First one is barrier protection. Like இந்த like iron மேல ஏதாச்சும் barrier மாதிரி like போடலாம். Like what we can do? Like by coating paint போடலாம், oiling பண்ணலாம். So இது எல்லாமே என்ன ஒரு barrier protection மாதிரி. லைக் டைரக்டாக ஆக்சிஜன் இல்லைனா வாட்டர் அயன் ரியாக்ஷன் நடக்காது. நெக்ஸ்ட் இஸ் சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன். சாக்ரிஃபிஷியல் ப்ரொடெக்ஷன்னா நான் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போது அது மாதிரி ஜிங்க் இருக்குல்ல, ஸோ ஜிங்கை அயன் மேலே என்னை கோட் பண்ணுவேன். ஓகே, கோட்டிங் பண்ணுவேன். ஸோ இங்கே ரெஸ்டிங் நடக்கிறதுக்கு ஜிங்குக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஜிங்கு டைரக்டாக ஆக்சிஜன் மேலே இல்லைன்னா வாட்டர் மேலே ரியாக்ட் பண்ணி ரஸ்டிங் நடக்கும். ஓகே, தட் மீன்ஸ் கொரோஷன் நடக்கும். டைரக்டாக என்ன அயன் மேலே கொரோஷன் நடக்காது. யாருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஓகே, ஸோ என்ன ஜிங்க், தட் இஸ் ஆக்சுவலி அந்த ப்ரோசஸ் தான் கேல்வனைசேஷன். ஸோ சிங்க் அயன் மேலே சிங்க் கோட் பண்ணுற ப்ரோசஸ் தான் கேல்வனைசேஷன். உங்களுக்கு தெரியும், அது இம்பார்ட்டன்ட். கேல்வனைசேஷன் கோட்டிங் ஆஃப் சிங்க் தான். Next is cathodic protection. By connecting more reactive metal like magnesium, that metal act as a anode. Anode ion become cathode. So என்ன more reactive metal connect பண்ணியிருக்கு. For example, magnesium is more reactive than iron. iron வச்சு பார்க்கும்போது magnesium is more reactive. So magnesium ஒரு magnesium act as a anode. Magnesium act as a anode and iron act as a cathode. Okay, magnesium act as a anode and iron act as a cathode. Clear? Just a second. Okay, yeah, clear. So next என்ன alkaline medium. Alkaline medium என்ன by passing alkaline phosphate. Okay, alkaline phosphate pass பண்ண or alkaline chromatic or acidic medium is removed. Okay, so ஒரு alkaline like solution pass பண்ணா அது என்ன ஆகும், அங்கே இருக்கிற ஒரு acidic acidic atmosphere இல்லாமல் போயிடும். Okay, so acidic medium is removed. இன் சீசைடில் எல்லாம் நார்மலி சீசைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சீசைடில் ஈஸியாக கொரோஷன் நடக்கும். அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜெல்லாம் ஈஸியாக கொரோட் ஆகும். ஓகே, கொரோட் ஆகும். அது மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு அங்கே ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஈஸியாக ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ சீசைடில் எல்லாம்
என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ணுறதுக்கு, இந்த கொரோஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு சீசைட் ஏரியாஸ் ஆர் presence ஆஃப் சால்ட் ஆக்சலரேட்டட் ரஸ்டிங், அங்கே சால்ட் ஆக்சலரேட்டட் ரஸ்டிங் இருக்கிற அந்த presence, அந்த லைக் அந்த பிளேஸ்ல எல்லாம் we can enhance in saline water because of more ionized occur. You can see saline water அங்கே லைக் ஜாஸ்தியாக இருக்குது, so you can coat or you can pass alkaline phosphate. So alkaline phosphate பாஸ் பண்ணலாம் because alkaline phosphate is a base. So பேஸும் ஆசிடும் அப்படி ரியாக்ஷன் நடக்கும், அதனால அது கம்மி பண்ணுறதுக்காக alkaline medium பாஸ் பண்ணலாம். ஓகே, பாசிங் alkaline phosphate or alkaline chromatic thing. ஓகே, ஸோ அங்கே இருக்கிற ஆசிட் மீடியத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ a question. Guys, is it clear? லாஸ்ட் கொஞ்சம் தியரி பார்ட் தான் இருந்தது, ஸ்டார்டிங் எல்லாம் ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் கொஞ்சம் தியரி பார்ட் இருந்தது, ஸோ பட் தியரி பார்ட் நீங்கள் படிச்சே ஆகணும். ஓகே, நோ அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ எஸ், I will give you a question. Which cell has a constant voltage through its life? Lallanger's cell, electrolytic cell, mercury cell, Daniell cell. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின்ல. எந்த செல் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுடா, கான்ஸ்டண்டா வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும்? கமான் கமான். ரொம்ப ஈஸி கொஸ்டின் தானே, ரொம்ப ஈஸி கொஸ்டின். which has constant voltage through life. ஸோ இது ஹோம்ஒர்க்கா தரலாம். ஓகே, ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இதோட ஆன்சர் நீங்கள் காமெண்ட்டில் போடுங்க. இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். யூ கேன் ரைட் த ஆன்சர் இன் த காமெண்ட் செஷன். ஓகே, ஐ வில் செக். ஓகே, ஐ வில் டெஃபினெட்லி செக். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொடுத்தா நான் தம்ஸ் அப் போடுவேன். ஓகே, ஸோ இன்கரெக்டாக போட்டால் நான் இன்கரெக்ட்னு போடுவேன். ஓகே, டோன்ட் வரி. So the reaction occurring, next question is here, the reaction occurring at the anode during the recharging of lead storage cell reaction. Okay, so lead storage battery recharge பண்ணும்போது, okay, recharging timeல நடக்கிற reaction. So opposite reaction தான் நடக்கும். Opposite electrons like reverse directionல flow பண்றதுக்கு push பண்ணும். Yeah, it is correct. It is 4 only. Okay, 4 is the correct answer. And I will give you next question. Chemical formula of rust. Oh, இது ரொம்ப சிம்பிள். இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான். இது ஹோம்ஒர்க்காக வேணுமா? ஹோம்ஒர்க்காக வேணுமா? எஸ். ஸோ இதுவும் ஹோம்ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு இது காமெண்ட் செஷனில், ஓகே, ஹோம்ஒர்க்னா இது நீங்கள் காமெண்ட் செஷனில் இதோட ஆன்சர் போடணும். I will definitely check and I will give you the answer. Okay, so I will give you thumbs up. நீங்க ப்ராப்பரா ஆன்சர் போட்டா I will give you thumbs up. Okay, இல்ல இன்கரெக்ட் ஆன்சர் போட்டா நான் இன்கரெக்ட்னா சொல்லுவேன், அவ்வளவுதான். ஓகே, so yes, I hope it's clear. so நம்ம electrochemistry முடிச்சிட்டேன். so ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செஷன்ல you can ask. so I hope you enjoy this session. Thank you so much.